என் பேர் சங்கீதா. நான் பாடியிலேருந்து வரேன். எங்கள் மாமியார் சைடு, எங்கள் வீட்டுக்கார் சைடு, எங்கள் அம்மா சைடும் சரி. அப்படி இருக்கும்போது நான் சர்ச்சுக்கு வரது தெரிஞ்சு எங்கள் வீட்டுக்காரர் அடிக்க ஆரம்பித்தார், திட்ட ஆரம்பித்தார். நான் வேணுமா ஏசப்பா வேணுமான்னு கேட்டார். ரொம்ப கஷ்டம், சர்ச்சுக்கு வரதே ரொம்ப கஷ்டம். அவர்கிட்ட தெரியாமல் வருவேன். ஒரு நாள் வந்து தெரிஞ்சுட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ரொம்ப துன்பமாக இருந்தது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் ஏசப்பானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெள்ளை ட்ரெஸ் போட்டு நான் ஒரு நாள் எப்போ ஏசப்பா சர்ச்சுக்கு வரப்போகிறேன் தெரியாமல் வரனே அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு தெரியாமல் வந்திருந்தேன். ஒரு நாள் தெரிஞ்சு அடித்தார், போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் இந்த சர்ச்சுக்கு வந்ததுக்கப்புறமா என் கணவருக்காக பாஸ்டரையாவும் அம்மாவும் எல்லோரும் சபையார் எல்லோரும் ஜெபம் ஆண்டவர் என் கணவரை மாற்றிட்டார். என் கணவரே வர ஆரம்பித்தார். அப்புறம் நானும் வந்து அவரும் வந்து அப்புறம் கொஞ்ச நாள் ஒரு 3.5 வருஷமாக நாங்கள் தொடர்ந்து வந்து இருக்கிறேன். ஆனால் அவரும் வராரு என் கூட. ஆனால் என்னை ஞானஸ்நானத்துக்கு ஒத்துக்கலை அவர். அப்புறம் 3 வருஷமாக நான் தொடர்ந்து வந்து ஐயா கிட்டே கேட்டுனே இருப்பேன், ஐயா நான் எனக்கு ஞானஸ்நானம் கொடுங்கன்ட்டு. ஆனால் எங்கள் கணவர் சம்மதத்தால் இல்லை, அவரோட நீ எடுக்கணும், இல்லைன்னா அவர் சம்மதித்தான் நான் கொடுப்பேன்னாரு. அப்புறம் அதுக்காக நான் பாரப்பட்டு ஜெபம் பண்ணியிருந்தேன். ஒரு நாள் வந்து ஆண்டவர் கிருபையாக ஞானஸ்நானம் எடுக்க உதவி செய்தார். அதுக்கப்புறம் எனக்கு சண்டே கிளாஸ் டீச்சர் ஆகணும் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு ஆண்டவர் கிருபையாக நடத்தினார். அப்புறம் வாலண்டியர்ஸ் ஆகணுன்ட்டு விரும்பினேன். என் விருப்பத்தை எல்லாம் ஆண்டவர் இந்த சபைக்கு கொண்டு வந்து ஒவ்வொன்றையாக செய்தார். ஆனால் என்னன்னா எங்கள் வீட்டுக்காரி இப்போ கிட்டத்தட்ட 2017 வராரு, 23 இப்போ. ஆனாலும் வராரு, சத்தியத்தெல்லாம் அறிந்திருக்கிறாரு. ஆனால் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்கல. எனக்கு இதே ஒரு குழப்பமாக இருக்குதுன்னா, நம்மளுக்கு நல்லா சத்தியத்தை கேட்குறாரு, நம்ம சொல்லாமலே லீவ் போட்டு வராரு, ஏன் இவர் ஞானஸ்நானத்துக்கு ஒத்துக்க மாட்டேறாரு, ஏன் இந்த பாவ பழக்கத்துலேருந்து விடுதலை ஆகலை அப்படின்ட்டு எனக்குள்ளே ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. ஆனால் வீட்டில் நல்லா ஜெபம் பண்ணுவார், குடும்ப ஜெபம் பண்ணுவார், கிறிஸ்தவங்களாம் மாறிட்டோம். ஆனால் சர்ச்சுக்கு வராரு, ஆனால் ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கல. ஏன் எதுக்கு இப்படி பண்ணுறாரு, இந்த பாவ பழக்கத்துலேருந்து எப்படி ஏசப்பா நாங்கள் அவர் விடுதலை ஆகிறது, ஏன் இப்படி நாங்கள் ஒரு சாபத்தில் இருக்கிறோமே, அதனால் வந்து எங்கள் வாழ்க்கையில் எங்கள் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் நாங்கள் பார்க்க முடியலையே. இப்போ நான் வந்து ஊழியத்துக்கு போகிறேன், சரி. இப்போ நான் முன்னாடி பேசலன்னு கூட பின்னால் வந்து எங்கள் வீட்டுக்காரர் இன்னும் ரசிக்கப்படலை, அவர் பாவ பழக்கத்தில் இருப்பார் அப்படின்னு பேசுவாங்களே. எனக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏசப்பா, எனக்கு ஒரு சாட்சி ஜீவிதம் வேணும் அப்படின்ட்டு நான் ரொம்ப கஷ்டமாக பாரப்பட்டு ஜெபம் பண்ணி இருப்பேன். எனக்கு இது ஒரு கேள்வியாக இருந்தது. ஆனால் போன வாரம் அந்த கேள்விக்கு ஆண்டவர் எனக்கு பதில் கொடுத்தார். போன வாரம் ஐயா மெசேஜில் வந்து நீங்கள் பொருத்தனை பண்ணால் தான் அது நிறைவேறும், அது அப்படியே தாமதிக்கும், நீங்கள் பொருத்தனை பண்ணால் நீங்கள் ஜெபிக்கிறது நிறைவேறும்னு சொல்லும்போது அப்படியே அந்த வார்த்தை எனக்காகவே வருது நேராக. ஏசப்பா என் கேள்விக்கு வந்து நீர் பதில் கொடுத்திரப்பா, நன்றி அப்படின்ட்டு நான் அப்போயே ஜெபம் பண்ண ஆண்டர்கிட்ட. ஆனால் எது பொருத்தனை பண்ண கூட சொல்லிட்டாரு. ஆனால் அது நான் சொல்ல மாட்டேன். ஆண்டவர் அது நிறைவேற்றதுக்கப்புறமா நான் வந்து அந்த பொருத்தனை என்னான்ட்டு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக ஆண்டவர் வந்து அந்த பொருத்தனை நான் பண்ணியிருக்கிறேன். ஆண்டவர் கண்டிப்பாக என் கணவர் மாற்றுவாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் என் கணவருக்காக ஜெபம் பண்ணுங்கள், தயவாக நான் கேட்டுக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த கர்த்தர் வந்து வார்த்தை மூலமாக போன வாரம் வார்த்தை மூலமாக என் கூட பேசினார். அதுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த சிறுசாட்சி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அடியானையும் இந்த சபை மத்தியிலே சாட்சியாக நிறுத்தினதற்காக தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னுடைய பெயர் ராஜா, நான் பூந்தமல்லி பகுதியிலிருந்து வருகிறேன். கடந்த வாரத்தில் பிசாசு கண் பார்வை அப்படியே மங்கி போகிற மாதிரி ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்தான். அதற்காக நான் அப்படியே கொஞ்சம் நிதானமாக இருந்துட்டேன். அதுக்கப்புறம் கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு ஜெபித்தேன். அந்த கண் பார்வை மறுபடியும் தெளிவடைஞ்சது. நான் மறுபடியும் சுத்திகரிப்பு கூட்டத்திற்கு புறப்பட்டு வரும்படியாக கடந்து வர சொல்ல அளவுக்கு அதிகமான மழை. ஆனால் இங்கெல்லாம் மழையே இல்லை. அந்த இடத்துல எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் அளவுக்கு அதிகமான மழை, வண்டி காரை ஓட்டவே முடியல, அது மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆனாலும் அதை மீறி ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டோம். இங்கே புழலில் வந்தோடனே இந்த பைபாஸ் விட்டு இறங்கினோடனே அளவுக்கு அதிகமான ஒரு டிராஃபிக். அந்த மாதிரி டிராஃபிக் நாங்கள் பார்த்ததே இல்லை. எப்போவுமே அதிகபட்சம் ஒரு 40 நிமிஷம் 45 நிமிஷத்தில் எங்கள் வீட்டிலேருந்து இங்கே வந்து சேர்ந்துருவோம். ஆனால் ஒரு 20 நிமிஷத்துலேயே நான் புழலுக்கு வந்துட்டேன். ஆனால் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு 2 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. அங்கேருந்து இங்கே வந்து இந்த சிக்னலில் தீர்த்தங்கரியம்பட்டு சிக்னலில் வந்து திரும்பினா போலீஸ்காரங்க விடவே இல்லை. மறுபடியும் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனோன்னே அந்த இடத்துல ஒரு திரும்புகிற இடம் இருக்குது, அங்கே திரும்பினாலும் விடலை. மறுபடியும் டோல்கேட்டில் போயிட்டு திரும்பி வந்தோம். ஆனால் இங்கே வர சொல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் 8:30 மணி ஆயிடுச்சு. ஆனாலும் என் தேவன் எப்பவுமே 8:30 மணிக்கு சபை முடிஞ்சிடும். ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து 9 மணி வரை
கர்த்தர் சபையை நடத்தினார். அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். ஆனாலும் பிசாசு தந்திரமாக இந்த சபையில் நான் விரோதக்காரனாய் மாறும்படியாய் பிசாசு வஞ்சித்தான். ஊழியக்காரருடைய கண்களில் கர்த்தர் தயவு கிடைக்கும்படியாய் செய்ய நான் கர்த்தருடைய சமூகத்தில் அதிகமாய் கண்ணீரோடு கூட நான் ஜெபித்தேன். ஊழியக்காரர் என்னிடத்தில் சொல்லிவிட்டார், நீ திருவிருந்து ஆராதனைக்கு லேட்டாக வந்தால் யாருக்குமே திருவிருந்துக்கு சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு லேட்டாக வந்திருக்கிறப்பா, சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு வரலன்னா திருவிருந்து கிடையாதுன்னு சொல்லியிருந்தார். ஆனாலும் நான் பாரத்தோடு போயிட்டு நான் அன்றைய நைட்டு சுத்தமாக சாப்பிடவே இல்லை. ஆண்டவரே, நான் உன்னுடைய பிள்ளை, ஆண்டவரே, நான் உன்னுடைய திருவிருந்து உன்னுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் புசிக்கலன்னு சொன்னால் எனக்கு ஜீவனே கிடையாது ஆண்டவரே. ஆனால் இந்த ஆகாரம் எனக்கு தேவையில்லை ஆண்டவரே. உன்னுடைய ஆகாரத்தை நீ கொடுக்குற மாதிரி இருந்தால் நான் நாளைக்கு நான் சாப்பிடுவேன், இல்லைனா சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு கர்த்தரிடத்தில் நான் ஒரு பொருத்தனையோடு ஜெபிச்சுட்டு சாப்பிடாம படுத்துட்டேன். ஆனால் மறுநாள் கர்த்தர் இந்த இடத்துல ஆலயத்தில் அவருடைய ஓய்வு நாள் ஆராதனையில் கலந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். அப்பொழுது கர்த்தர் இந்த சபை போதகரனுடைய கண்களிலே தயவு கிடைக்க செய்து திருவிருந்து ஆராதனையிலே நான் பங்கு கொள்ளும்படியாய் ஒரு அனுமதி கிடைத்தது. நான் திருவிருந்திலே பங்கு பெற்று கர்த்தருடைய அந்த சரீரத்தையும் இரத்தத்தையும் பானம் பண்ண புசிக்க கர்த்தர் எனக்கு அளவில்லாமல் கிருபை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய ஊழியத்தை செய்யவும் ஒரு அனுமதியை கொடுத்தார். கர்த்தர் எனக்கு என் மேல் கொண்ட அந்த மாறாத அன்பு, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் என்கின்ற அந்த வசனத்தின்படி நான் தேவனுடைய சமூகத்திலே எவ்வளவாய் கண்ணீர் வடித்தேன். அந்த கண்ணீரை என் தேவன் துருத்தியில் வைத்தார். எனக்கு ஊழியக்காரருடைய கண்களிலே தயவு கிடைக்க செய்தார். திருவிருந்தில் பங்கு கொள்ள உதவி செய்தார். அது மாத்திரமல்ல, சிங்கிலி குப்பத்திலே ஊழியம் செய்ய கர்த்தர் உதவி செய்தார். ஆகையால் தேவனுடைய நாமத்தை நான் அதிகமாய் பயத்தோடு நடுக்கத்தோடு இந்த வேளையிலே நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த சாட்சியை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷமாயிருங்கள் என்று சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். மறுபடியும் சொல்லுகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. சந்தோஷம் எதுக்குள்ள இருக்கு? சந்தோஷம் எதுக்குள்ள இருக்கு? துக்கம் எதுக்குள்ள இருக்கு? சந்தோஷம் எதுக்குள்ள இருக்குன்னு கேட்டேன். கர்த்தருக்குள். அப்போ துக்கம் எதுக்குள்ள இருக்கும்? பிசாசுக்குள். அதுதான். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகலாம். ஆமென். ஆமென். ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, நீ எப்பொழுதும் சிரிச்சிட்டு சந்தோஷமாயிரு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் உலகத்தான் சொல்லுவான், வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போ. அப்போ நோய் போகாது காரணம்னா ஒரு சந்தோஷம் இல்லை. எப்போ பார்த்தாலும் துக்கம், கண்ணீர், கவலை, போராட்டம், உபத்திரவம், நிந்தை, அவமானம், பரிகாசம், இது யோசித்து நமக்குள்ளே இருக்கிற சந்தோஷம் வெளிப்படுத்த முடியாதபடிக்கு நம்மளை என்ன பண்ணுதுன்னா, இருக்கிறத விட செத்து இல்லாமல் ஏன் நம்ம வாழணும்? நம்ம வாழ்க்கையில் என்ன இல்லை? சந்தோஷமே இல்லைன்னு. ஆனால் சந்தோஷம் இருக்கு. ஆனால் அந்த சந்தோஷத்தை அடையக்கூடியதான வழியை நம்ம தெரிந்து கொள்ளாமல் போயிட்டோம். ஆமென். சந்தோஷம் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்குள் இருக்கிறவங்க பார்த்தா சந்தோஷம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். உலக பிரகாரமாக எதுவுமே இல்லாமல் இருந்தால் கூட கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்குறாரு? சந்தோஷத்தை. யாருக்கு கொடுக்குறாருன்னா, அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். அதனால தான் அங்கே ஸ்டார்டிங்கில் என்ன வருதுன்னா, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். நீங்கள் கர்த்தருக்குள் இருந்தால் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கலாம். அப்போ கர்த்தர் விட்டு வெளியில் இருந்தால் எப்பொழுதும் துக்கம். அப்போ நீங்களும் நானும் யாருக்குள்ளே வந்துடணும்? கர்த்தருக்குள் வரணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவன் கர்த்தருக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக மாறிடான். அப்போ புது சிருஷ்டியாக மாறிட்டான்னா தேவனுடைய பிள்ளைகளே, அவனுடைய லைஃப் எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்கள். பழையதெல்லாம் ஒளிந்தது. எப்போ ஒளியுது? கர்த்தருக்குள் அவன் வரும்போது பழைசெல்லாம் போகுது. அந்த பழைசெல்லாம் என்ன?
துக்கம், அவமானம், நிந்தை, பரிகாசம், கேலி, கிண்டல், வியாதி, தரித்திரம், சாபம், கடன் எல்லாமே நம்மளை விட்டு போயிடுச்சு. எதனால் போச்சுன்னா, என்னை ஆசீர்வதிக்கிற, என்னை சமாதானப்படுத்துகிற, என்னை சந்தோஷப்படுத்துகிற தேவனுக்குள் நான் வந்துட்டேன். அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நம்பிக்கை நமக்குள் வந்துட்டா சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆமென், அல்லேலூயா. அப்போ தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் கர்த்தருக்குள் இருக்கிறோமா இல்லை கர்த்தரை விட்டு வெளியில் இருக்கிறோமா? ஏன்னா அங்கே வசனம் என்ன ஸ்டார்ட் பண்ணுதுன்னா, கர்த்தருக்குள் இருந்தால் தான் என்ன கிடைக்கும் அவனுக்கு? என்னைக்கு சந்தோஷம்? எப்பொழுதும் சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்கு என்ன கிடையாது? என்ன கிடையாது? இடைவேளை கிடையாது. ஏனென்றால் அதுக்கு எப்பொழுதும் அப்படின்னா தொடர்ச்சி. அப்போ அந்த தொடர்ச்சியான சந்தோஷம் நமக்குள்ளே இருக்கணும்னா இது மனப்பாட வசனம் தான். சண்டே கிளாஸில் சொல்லிக் கொடுக்குறது மனப்பாட வசனம் தான். ஆனால் மனப்பாடம் இருக்கும், ஆனால் நமக்குள்ள என்ன இல்லை? சந்தோஷம் இல்லை. ஏன்? நான் கர்த்தருக்குள்ள இல்லை. அல்லேலூயா. அப்போ நான் கர்த்தருக்குள்ளே வரணும்னா பழையதெல்லாம் நான் விடணும். ஆமென். அப்போ நான் பழசி வச்சுக்கிட்டு நான் புதுசாகன்னா அது நடக்கவே நடக்காது. ஆமென், அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்மளிடத்தில் என்ன எதிர்பார்க்குறான்னா, நீ எனக்குள்ளே வான்னு கூப்பிடுறாரு. ஆமென். யாருக்குள்ளே வா? நீ எனக்குள்ளே வா. நீ எனக்குள்ளே வந்துட்டேன்னா நீ எதிர்பார்க்கறதெல்லாம் நான் உனக்கு கொடுத்துருவேன்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு மனிதர்கள் உலகத்துக்குள்ளே இருக்கிறான், பிசாசுக்குள்ளே இருக்கிறான், ஆனால் கர்த்தருக்குள்ளே வரமாட்டான். ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். குழந்தை இல்லாமல் இருந்ததான அன்னாள் தேவனுடைய பிள்ளைகளை அவங்க எப்போ கர்த்தர் சமூகத்துக்குள்ளே வந்தாங்களோ, எப்பொழுது அவங்க கர்த்தருக்குள்ளே வந்தாங்களோ, கர்த்தர் அவங்க துக்கத்தை மாற்றினார். ஆமென். அவங்க உள்ளே வர்றதுக்கு முன்னாடி வரையும் அவங்க எப்படி இருந்தாங்க? துக்கமாக இருந்தாங்க. அவங்க துக்கமாக இருந்ததுக்கு காரணம் என்ன? உள்ளே வரலை. அல்லேலூயா. யாராக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் கர்த்தருக்குள்ளே வந்து பாருங்களேன், உங்களை கர்த்தர் எல்லாருக்கும் முன்னாடி உங்களை மேன்மைப்படுத்தி உங்களை சந்தோஷமாக வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எதற்காக இயேசு ஏற்றுக்கொள்கிறேன்? நான் சந்தோஷமாக இருப்பதற்காக நான் இயேசு ஏற்றுக்கொள்கிறேன். ஆமென். மற்றது நான் கடைசி. ஆனால் நான் எதற்காக இயேசு ஏற்றுக்கொள்கிறேன்? என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற துக்கங்கள், அவமானம், நிந்தை, வெட்கம் மாற்றக்கூடியவர் ஒரே ஒரு தெய்வம், அவர்தான் ஆண்டவராக இயேசு. அவரை நான் தேடி வந்தால் என்னுடைய அவமானத்தையும் என் துக்கத்தையும் அவரால் மாற்ற முடியும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதற்காக தான் நான் இயேசுவை நம்பி வந்திருக்கிறேன். ஏனென்றால் அவருக்குள்ள நான் வந்துட்டா அவர் என் துக்கத்தை மாற்றுவதற்கு அவருக்கு கடினமான காரியம். எப்படி காரியம்? லேசான காரியம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த உபத்திரவம், ஆமென், அவருடைய பார்வையில் அந்த உபத்திரத்துக்கு என்ன கிடையாது? அவருடைய பார்வையில் அவருடைய உபத்திரத்துக்கு என்ன கிடையாது? வெயிட்டே கிடையாது, லேஸ். கடையில் கூட 5 ரூபாய் கொடுத்தா கொடுப்பான். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் இங்கே கர்த்தர் உங்களையும் என்னையும் எப்படி எதிர்பார்க்குறாருன்னா, இஞ்சி துண்ணு குரங்கு போல் அப்படி முன்னு இருக்க சொல்லலை, எப்பொழுதும் சந்தோஷமாக இரு. ஏன்னா உனக்கு என்ன தேவை நான் அறிந்திருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. நீ என்ன எதிர்பார்க்குற அதை நான் கொடுக்க ரெடியாக இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ நீ ஏன் சந்தோஷம் இல்லாமல் துக்கமாக இருக்கிறேன்? உனக்கு நான் என்ன குறை வச்சிருக்கிறேன்? அதுதான் எல்கனா யாரை பார்த்து கேட்குறான்? அண்ணாவை பார்த்து கேட்குறாரு. என்ன கேட்டாரு? உனக்கு என்ன? ஏன் அழுகிறாய்? இப்போ அந்த மாதிரி சந்தோஷத்தில் அழுகுறாங்க, துக்கத்தில் அழுகுறாங்க. ஆனால் சார் கேட்குறாரு, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடலை? தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். அதே போல தான் ஆண்டவரும் உங்களை என்னையும் பார்த்து கேட்குறார். ஏன் துக்க முகத்தோடு இருக்கிற? ஏன் அழுது கொண்டு இருக்கிற? ஏன் கலங்கி இருக்கிற? ஏன் கலக்கத்தோடு இருக்கிற? ஏன் முகம் இப்படி வாடலை வச்சுட்டு இருக்கிற? இப்படி அவர் நம்மளை கேட்குறத நீங்கள் சரியாக உணரலை, விளங்கி கொள்ளலை. ஆமென். ஆனால் இங்கே எல்கனா கேட்குறாரு, அண்ணாவை பார்த்து என்ன கேட்குறாரு? ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடலை?
10 குமாரனை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா? நான் உனக்கு அதிகம் அல்லவா? அப்போ இந்த சப்ஜெக்ட் அப்படியே ஆண்டுகிட்டு கொண்டு வந்தா, இந்த உலகத்தில் இது எல்லாத்தையும் பார்க்கலாம், நான் உனக்கு அதிகம் அல்லவா அப்படின்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து மணவாளனாக இயேசு நம்மளை கேட்டார்னா நீங்கள் என்ன பதில் சொல்வீங்க? நான் உனக்கு என்ன குறை வச்சிருக்கிறேன்? ஏன் எனக்கு என் சமூகத்தில் வரும்போதெல்லாம் அப்படியே சோர்ந்து போய் அப்படியே விடாய்த்து அப்படி வருகிற அப்படின்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்பாரா, கேட்க மாட்டாரா? சொல்லுங்களேன். உங்கள் வீட்டுக்கார் டெய்லியும் 1000 ரூபா சம்பாரிச்சு வந்து உங்களாண்டு கொடுக்குறாரு, எல்லாம் மளிகை சாமாவும் இருக்குது, வீட்டில் அனைத்தும் இருக்குது. ஆனால் உங்கள் வீட்டில் அப்படியே அழுதுன்னே இருந்தீங்கன்னா சம்பாரிச்சு வந்து கொடுக்குற புருஷன் என்ன மல்லு கட்டுவாங்களான்டா, என்னடி என்னத்தான் உனக்கு பிரச்சனை சொல்லு, ஏன் இப்படி இருக்கிற? 4 பேர் பார்த்தானே என்ன நினைப்பான், சோறு தண்ணிக்கு லாட்ரி அடிக்கிற போல் இருக்கிற, உனக்கு எதில் குறை வச்சிருக்கிற சொல்லு, கண்டிப்பாக கேட்பான். ஒரு 1000 ரூபா கொடுத்துட்டு கேட்குறோன்னே அப்படி இருக்கும்போது உனக்கு அண்ட சரசரித்தும் படைத்த சர்வ பல்லமுள்ள தேவன், ஆமென், அவர் முன்னாடி எப்படி இருக்கணும்னு கேட்குற, அவர் எப்படி எதிர்பார்க்குறாரு? சந்தோஷமா இருங்க. அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம் சொல்லுங்களேன்? எப்படி இருக்கிறோம்? நீங்கள் துக்கத்தோடு இருந்தால் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. சந்தோஷம், ஏன்னா துக்கம் சாத்தான் கொண்டு வருது. ஆமென். உன்னை துக்கப்படுத்தி அவன் சந்தோஷப்படுறது அவனுடைய மெயின் சப்ஜெக்டே. நீ என்னென்ன காரியத்தை நீ ஆண்டவர்கிட்ட சந்தோஷமாக இருக்குன்னு நீ விரும்பினா அவன் உனக்கு ஏதாவது ஒரு காரியத்தை கொடுத்து உன்னை துக்கப்படுத்தணும் பார்ப்பான். அதுக்கு தான் நம்ம பிசாசுக்கு என்ன பண்ணக்கூடாது? இடம் கொடுக்கவே கூடாது. அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். மன ரம்யமாக சந்தோஷப்படுங்க. ஆமென். அல்லேலூயா. இல்லையா இருக்குதுன்னு நினச்சி சோத்திரம் பண்ணு. ஆமென். கிடைக்கலையா, கிடைச்சிச்சு சோத்திரம் பண்ணு. ஆமென். அல்லேலூயா. இந்த பில்டிங் கட்ட போது என்கிட்ட காசே கிடையாது, ஆனால் தேவனுடைய நாம மையமிட்ட இன்ஜினியர்கிட்ட எல்லாத்தையும் வாங்கிட்டேன். எத்தனை லோடு ஜல்லி, எவ்வளோ கம்பி, எவ்வளோ மண். ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நீ கம்பி கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். கம்பியே இல்லை. ஆமென். இப்போ கம்பி இல்லையாமே பில்டிங் கட்டி பயந்து உட்காந்துக்கிறீங்க, கம்பியோடு தான் கட்டியிருக்கிறேன். ஆமென். நீ சிமெண்ட் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், ஆனால் சிமெண்ட் வரல, ஆனால் ஸ்தோத்திரம், சந்தோஷம். ஏன்? கிடைக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டேன்? அட்வான்ஸாக ஸ்தோத்திரம் பண்ணால் அவர் விட்டுருவாரா? நீங்கள் மணல் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், மணலாக கத்தர் கொடுத்தாரு. ஆமென். மணல் இல்லாமல் இந்த பில்டிங் கட்டினேன்னா சொல்லுங்களேன். நான் எல்லாமே கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்படி சொல்லித்தான் நானும் பெற்றுக்கிட்டேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன சொல்லியிருப்போம் ஜெபத்தில்? சொல்லுங்கள், என்ன சொல்லுவோம்? எனக்கு அரிசி இல்லை, பருப்பு இல்லை, சர்க்கரை இல்லை, இது இல்லைன்னா இல்லைன்னு தான் போவோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்டு விசுவாசிக்கணும் காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன். அப்போ அந்த நீ பாக்கியவானன்னா நீ காண்கிறதை குறித்து பார்க்கறதை காட்டிலும் காணாதை குறித்து சந்தோஷம் ஆண்டவர்கிட்ட சொல்லு. ஆண்டவரே நீங்கள் எனக்கு தரப்போகிறது அதுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாம மகிமை உண்டாகட்டும். மனோவா அவனுக்கு அவங்க ஒய்ஃபுக்கு என்ன கிடைக்கல? என்ன இல்லை? குழந்தையே இல்லை. ஆனால் குழந்தை இல்லாத அவங்க மனைவி சொன்ன உடனே மனோவா என்ன கேட்குறான்? என்னங்க கேட்குறான்? நியாயாதிபதி புத்தகம் 13. அப்பொழுது மனோவா நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது, நீங்க சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும்? இப்போ இவன் துக்கத்தோடு கேட்குறானா, இந்த சப்ஜெக்டை சந்தோஷமா கேட்குறானா? சந்தோஷமா. சொல்லுங்களேன், எப்படி சந்தோஷம் வந்துச்சு? சந்தோஷம் எப்போ வரணும்? சந்தோஷம் எப்போ வரணும்? சொல்லுங்க சகோதரிங்களே. நிறைவேறும் போது. கன்சீவ் ஆகிட்டுன்னு சொல்லணும்ல, டேட் தள்ளி போயிருக்குன்னு சொல்லணும்ல, நான் மாசமாக இருக்குன்னு சொல்லணும்ல. அப்போ தானே யார் சந்தோஷப்படணும்? யாருங்க சந்தோஷப்படணும்? கணவன், புருஷன் சந்தோஷப்படணும். ஆனால் இன்னும் கன்ஃபார்மே ஆகலை, இன்னும் கரு தரிக்கல. ஆனால் அவனுக்குள்ள என்ன சந்தோஷம்? யார் சொன்னது இந்த சந்தோஷத்துக்கு காரணம்? தன் மனைவி புருஷனை ஷேர் பண்ணுற. அடிப்போடி வேலைக்கு இவ்வளோ நாள், ஏன்னா இவ பயந்துட்டு நம்மக்கிட்ட சொல்கிறா வாழ்க்கை பறி போயிடுமோ, நம்மளை விட்டுட்டு வேறு என்ன கல்யாணம் பண்ணிப்பான்னு சொல்லிட்டு நீ அப்படி சொல்கிறியா? உன் நடிப்பில் எனக்கு தெரியும், வேலையை பார்த்துன்னு போ, அப்படி அலட்சியம் படுத்தினானா? சொல்லுங்கள். இன்றைக்கி எத்தனையோ காரியத்தில் சிலர் சந்தோஷமான காரியத்தில் சொப்பனமோ வெளிப்பாடோ ஏதோ ஒன்று சொன்னால் கூட என்ன பண்ணுறதில்ல, உனக்கு இதே பழப்பு தான், ஏதாவது ஒன்று சொல்லி உன் வேலையை அலட்சியப்படுத்த தான் இன்றைக்கி இருக்கிறாங்க. ஆனால் அவன் அங்கே அலட்சியப்படுத்தலை, அதை கேட்டுக்கிட்டு அதை சும்மா விடாமல் சொன்ன தெய்வத்துக்கிட்ட கேட்குறான். ஆமென். அல்லேலூயா. என்ன சந்தோஷமாக கேட்குறான் பாருங்க.
நம்ம இதுவரையும் ஆண்டவர்கிட்ட எவ்வளோ பெற்றிருக்கிறோம், இன்றைக்கி வரையும் நம்ம முகத்தில் என்ன இல்லை? சந்தோஷமே இல்லை, துக்கமாக தான் இருக்கிறோம். யோசித்து பாருங்கள். அப்போ ஆண்டவர் நம்மளை இதுவரையும் நம்ம பிறந்த நாள் முதல் கொண்டு இந்த நிமிஷம் வரையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ நன்மைகள், எவ்வளோ அற்புதங்கள், எவ்வளோ அதிசயங்கள், எவ்வளோ மேன்மை கத்தை நம்மளுக்கு மேன்மைப்படுத்தி இருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் என்ன இல்லை? நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் என்ன இல்லை? சந்தோஷமே இல்லை. ஏன் இல்லைன்னா, குறை பேசிக்கிட்டு, குறை சொல்லிட்டு, இது இல்லை, அது இல்லை, இது இல்லை, அது இல்லை. நீங்கள் உயிரோடு இருக்கிறீ, அதை பார்த்து நன்றி சொல்ல ஆண்டவருக்கு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, நான் ஒன்றும் கொண்டு போகிறதில்லை. ஆமென். அல்லேலூயா. யார் சொன்னது? யாருங்க சொன்னது? யோபு. யோபு துக்கத்தில் சொன்னானா? அது அவன் சந்தோஷமாக சொல்கிறானா? ஆனால் சம்பவம் என்னவோ துக்கம்தான். ஆனால் அவன் வார்த்தையில் என்ன காட்டல? துக்கத்தை வெளிப்படுத்தலை. ஆமென். அல்லேலூயா. நான் நிர்வாணியாக வந்தேன், நான் என்ன பண்ண போகிறேன்? நிர்வாணியாக போக போகிறேன். நான் ஒன்றையும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போகிறதில்லை. இந்த ஸ்டேட்மெண்ட் யார்கிட்ட சொல்கிறான்? கர்த்தர்கிட்ட சொல்கிறான், மனைவி கிட்ட சொல்கிறான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் பாருங்க, இவ்வளோ இழந்து போய் கூட அவனுடைய இருதயத்தில் என்ன இல்லை? கவலை, துக்கம் இல்லை, துக்கம் இல்லை. இன்றைக்கி யோபுடைய சப்ஜெக்ட் நமக்கு வச்சிருக்கிறாரு. நம்ம அநேக காரியத்தில் இழந்துடுறோம், சின்ன சின்ன காரியத்தில் இழந்துடுறோம். உடனே உச்சி கோட்டுக்கொள்கிறோம், அப்படியே மூஞ்சி சொப்புன்னு மாறிடும், இப்படி இப்படி மாறிடும். ஏதாவது கொஞ்சம் லாஸ் ஆகிடுச்சு, கொஞ்சம் நஷ்டம் வந்துச்சு, கொஞ்சம் அவமானப்பட்டுட்டோம், ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னு நினச்சிங்களேன், அவ்வளோதான். ஜெபிக்கிறது விட்டுருவோம், ஆண்டவர் தேட்டத்தை விட்டுருவோம், சபைக்கு போகிறத விட்டுருவோம். ஏன் எனக்கு இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சுன்னு ஆண்டவர் நம்மளை சோதித்து பார்ப்பாருங்க. யோபு ஒரு உத்தமன் தான். ஆனால் அந்த உத்தமனுக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட சோதனையை அனுமதிக்கிறார். பிசாசு திருட்டளவாக வரல, சாத்தான் சொல்லாமல் கொள்ள வரல, டைரெக்டாக பர்மிஷன் கேட்டு தான் வரான். அவன் எவ்வளோ தைரியமானவன் பார். யார்கிட்ட பர்மிஷன் கேட்குறான்? தேவன்கிட்டே பர்மிஷன் கேட்குறான். ஆனாலும் ஆண்டவர் அனுமதி தந்தார். ஏன்? யோபு மேலே ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு நம்பிக்கையில் சந்தோஷமாக இருக்கிறான். யோபு எப்படி இருக்கிறான்? நம்பிக்கையில் சந்தோஷமாக இருக்கிறான். எது நடந்தாலும் சரி, ஒவ்வொரு சம்பவம் அவனுடைய காதுக்கு வந்துட்டே இருக்கு, அவன் சந்தோஷம் துக்கமாக மாறலை. அல்லேலூயா. அவனுடைய சந்தோஷம் துக்கமாக மாறலை. தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். 10 பிள்ளைங்க இறந்துட்டான்னு சொன்னால் கூட அவனுடைய துக்கம் அவனுக்குள்ளே காணப்படலை. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பிள்ளைங்க? ஒன்று போய் மீதி 9 இருந்தால் என்ன பண்ணுவான்? போதுப்பா, மீதி 9 வச்சு சந்தோஷப்படுப்பா அப்படின்வாங்க. ஆனால் 10 போயிடுச்சு. 10 போய் 11 கை வைக்கிறான் பிசாசு. யார்? 11 யார்? மனைவி. 10 பிள்ளைங்க போயிருந்தா கூட ஆறுதல் படுத்த வேண்டிய மனைவி, ஏங்க கவலைப்படுறீங்க அப்படின்னு யார் தேத்தணும்? அதுக்கு தான் மனைவி வச்சுன்னுக்கிறார் ஆண்டவர். ஆனால் இந்த மனைவி தேவனை தூஷித்து ஜீவனை விடு. ஏன் இவ்வளோ நடந்தால் கூட நீ எப்படா இருக்கிற? சந்தோஷமா இருக்கிற? கேட்டா கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்றியாடா? இந்த சந்தோஷம் உனக்கு எப்படா இருக்கான்? 10 மாதம் சுமந்த 10 தானே தெரியும் வேதனை. தேவனுடைய நாம மகிமை உண்டாகட்டும். நீ என்னத்தான் 10 மாதம் சுமந்திருந்தாலும் இழந்து போனது குறித்து நீ துக்கப்படக்கூடாது. நஷ்டமாயிடுச்சு, துக்கப்படக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. 2 காரியம் நமக்கு நடக்கும். ஒன்று, தேவனால் அனுமதி பெற்று சாத்தான் உள்ள வரலாம். ஆமென். அல்லேலூயா. தேவனை தேடாமல் போனதுனால உனக்கு இழப்பு வரலாம். ஆனால் உன்னுடைய சந்தோஷத்தை துக்கமாக மாற்றுவது பிசாசு, உன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவது என் இயேசு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க நம்ம பழகி கொள்ள வேண்டும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எப்பொழுதும் சந்தோஷமாயிரு, எப்பொழுதும் சந்தோஷமாயிரு. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாம மகிமை உண்டாகட்டும். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11வது வசனம். கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள்,
ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாய் இருங்கள், சமாதானமாய் இருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார். பாருங்க, தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள். அதுக்கு அடுத்தது நற்சீர், ஒழுங்காயிருங்க. நற்சீர் என்றால் ஒழுங்கு, ஒழுங்காயிருங்கள். அப்புறம் நற்சீர் பொருந்தவர்களாய் ஆறுதல் அடையுங்கள். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மளை யாரு? ஆற்றி தேற்றுகிறவர். அல்லேலூயா. ஆறுதல். இந்த ஆறுதல் அவனே ஆறுதல் படுத்திக்கிறான். யாரு? யோபு. யோபு போய் யாரும் ஆறுதல் படுத்தலை. யாருன்னா பண்ணாங்களா? யாருமே பண்ணல. சிநேகிதனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், இணைச்சந்து பந்துக்களாக இருக்கட்டும், சொந்த பந்தமாக இருக்கட்டும், கட்டின பொண்டாட்டியாக இருக்கட்டும், யாருமே என்ன பண்ணல? ஆறுதல் படுத்தலை. ஆனால் அவன் என்ன பண்ணிக்கிறான்? ஆறுதல் படுத்தி கொள்ளுகிறான். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சந்தோஷம் பறிப்போக்கூடாதுன்னா நம்மளே என்ன பண்ணிக்கணும்? ஆறுதல் படுத்திக்கணும். எத்தனையோ சம்பவங்கள் என்னுடைய லைஃப்பில் வந்திருக்கு. நான் யார்கிட்டையும் ஆறுதல் எதிர்பார்க்கவே மாட்டேன். ஏன்னா எனக்கு ஆறுதல் சொல்கிறவங்க அவங்களே துக்கத்தில் தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க எனக்கு ஆறுதல் சொல்கிறதை பார்க்கணும் என்னை அதிகமாக துக்கத்தில் தான் சொல்லுவாங்க. ஆமென். அல்லேலூயா. அப்படி நான் மனுஷங்கிட்ட போய் ஆறுதல் பெறதை விட கர்த்தருக்குள்ளே நானே ஆறுதல் படுத்திப்பேன். அதனால் என்னுடைய ஆறுதலுக்காக நான் எங்கேயும் போகிறதோ இல்லை யாருக்கிட்டே ஆலோசனை கேட்கறதுலாம் இருக்காது. என்னை ஆறுதல் படுத்துறதுக்கு என் தேவன் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போ நான் எங்கே தவறி இருக்கிறேன், ஏன் இது நடந்ததுன்னு நான் ஆராய்ந்து பார்த்து சரிப்படுத்தி கொள்வேன். அதனால் அந்த நஷ்டம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆமென். அந்த தோல்வி எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அந்த அவமானம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏனென்றால் தேவன் அனுமதிக்காமல் என் வாழ்க்கையில் நடக்காது. ஆமென். அப்போ தேவனுடைய அனுமதியோடு தான் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. அப்போ ஏன் தேவன் அந்த அவமானத்தையும் நஷ்டத்தையும் வெட்கத்தையும் அனுமதிக்கிறார் என்றால் நான் தேவன் பக்கம் திரும்பணும். ஆமென். அல்லேலூயா. அதுதான் தேவன் அனுமதித்திருக்கிறார். இதை போய் நான் மனுஷனு கேட்டேன்னா அவன் என்ன சொல்லுவான்? ஏம்பா ஏதாவது சொல்லி நம்மளை என்ன பண்ணுவான்? குழப்பிடுவான். நம்முடைய விசுவாசத்தை தளர பண்ணிடுவான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். சந்தோஷமாக இருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தை உள்ளவளாய் ஏக சிந்தையாய் இருங்கள், ஏக சிந்தையாய் இருங்கள், சமாதானமாய் இருங்கள், சமாதானமாய் இருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன். நம்முடைய தேவன் யாரு? வம்புக்கும் துக்கத்துக்குமா? சமாதானத்துக்கும். நம்முடைய தேவன் யாரு? அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணமாகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார். உங்களோடு கூட இருந்துகிட்டே உங்களை ஆறுதல் படுத்திட்டே இருப்பார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களை எப்பொழுதும் நீ சந்தோஷமா இரு. தோல்வி கண்டு துக்கமாயிடாத. நீ துக்கமாயிட்டனா என்னுடைய நாமம் தூஷிக்கப்பட்டோம். அல்லேலூயா. உச்சி போற்றாத அப்படின்னு போற்றாத, முடிஞ்சிச்சு. அல்லேலூயா. அந்த உச்சி போடுறவங்களை பார்த்தீங்கன்னாவே அவங்க முகத்தில் நீங்கள் சந்தோஷத்தை பார்க்கவே முடியாது. ஏன் தெரியுமா? இருதயத்தில் அவங்களுக்கு துக்கம் இருந்தேனே இருக்கும். எனக்கு என்ன நடந்தது, எனக்கு என்ன கொடுத்தாரு, எனக்கு என்ன ஆச்சு, இதெல்லாம் பழமினே இருப்பாங்க. அப்படியாப்பட்டவங்க கூட நீங்கள் பழகினீங்கன்னா உங்களுடைய விசுவாசம் தளர்ந்துடும். உங்கள் லைஃபு டேமேஜ் ஆகிடும். அல்லேலூயா. உங்களுடைய ஓட்டம் பாதியில் நின்றுடும். ஏன்னா அவங்க குறை கேட்டு 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 உங்களை நிறைவானவரை தேட விட மாட்டாங்க. அல்லேலூயா. நான்லாம் எப்படி ஜெபிச்சு தெரியுமா, நான்லாம் எப்படி இருந்தேன் தெரியுமா, இன்றைக்கி என் லைஃப் பாரு அப்படின்வாங்க. அப்போது உங்களை ஜெபிக்க விடாதபடிக்கு, கர்த்தரை தேட விடாதபடிக்கு, ஆலயத்து போக விடாதபடிக்கு சில விதமான தடைகள் மனித மூலியமாக பிசாசு உங்களை சோர்வுக்குள்ளே கொண்டு வருவான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. என் கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் என் தேவையில் அறிந்திருக்கிறார். அவர் என்னை நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. அவர் என்னை கூட இருந்து என்னை ஆறுதல் படுத்துவார். அன்பும் சமாதானத்துக்குரிய தேவன் என்னோடு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் என் மேல் அன்பு வைத்து எனக்கு என்ன தருவாரு? சமாதானத்தை தருவாரு. ஆமென். சமாதானம் எனக்குள்ள வந்துச்சுன்னா என்ன வந்துடும்? சந்தோஷம், மகிழ்ச்சி வந்துடும். ஆமென். அல்லேலூயா. இந்த சந்தோஷம் மகிழ்ச்சி நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வதுக்கு தான் அதிகாலை எழும்பி ஜெபிக்கணும்னு சொல்லி நம்முடைய சபையில் இப்போ எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எத்தனை மணிக்கு? 4 மணிக்கு, 3 மணிக்கு, 2:30 மணிக்கு, 2 மணிக்கெல்லாம் எழுந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நம்முடைய சபையில் என்ன 3:50 எழுந்துடணும். 3 வயசு குழந்தையிலேருந்து ஜெபிக்கிறாங்க. உலகத்தில் எங்கேயுமே நீ பார்க்காத ஒரு காரியம் நம்ம சபையில் எங்கடான்னா குழந்தைகளிலிருந்து ஜெபிக்கிறாங்க.
குழந்தைங்கள் எழுந்து ஒரு நாள் ஒரு குழந்தை பாட்டு பாடுது, அதே நாளில் இன்னொரு குழந்தை ஜபத்தை நடத்துது, இன்னொரு குழந்தை வர்ஷிப் பண்ணுது. யோசித்து பாருங்க. குழந்தைங்களுக்கும் அதே ரூல்ஸ் தான், பெரியவங்களுக்கும் அதே ரூல்ஸ் தான். ஒருத்தர் ஸ்தோத்திர பலி படிக்கிறாங்க, ஒருத்தர் பாட்டு பாடுறாங்க, ஒருத்தர் வர்ஷிப் பண்ணுறாங்க, ஒருத்தர் ஜபத்தை நடத்துகிறாங்க, ஒருத்தர் விண்ணப்பம் பண்ணுறாங்க. இதெல்லாம் ரொட்டேட்டாக நடக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, உன் சாபம் வியாதி கடனை மாற்றுவதற்கு தேவன் இந்த வழியை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த வழியை பின்பற்றுவாயானால் உனக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி, செழிப்பு கர்த்தர் தருவார். உன் கையின் கிரியில கர்த்தர் என்ன பண்ணுவார்? கனம் பண்ணுவார். அப்போ இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வந்துச்சுன்னா நமக்கு என்ன இருக்கும்? சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க. கையை தட்டி பாடுங்க. சந்தோஷமாயிருங்க, உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நல்ல உற்சாகமா கைதட்டி. உனக்கு என்ன தேவையா இருந்தாலும் சரி, ஆண்டு தருவார்ன்றது மறந்துடாத. ஒருவேளை காலங்கள் கடந்து போகலாம், நாட்கள் உருண்டு போகலாம், ஆனால் சொன்னவர் செய்யாமல் ஒரு நாளும் விடவே மாட்டார். உடன்படிக்கை பண்ணதை நிறைவேற்றுகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். ஆமென், அல்லேலூயா. வாக்கு பண்ணிட்டாரு, அவர் மறந்துட்டார் நினைக்காத. அவர் வாக்கு பண்ணிட்டார்னா அதில் நினைவாய் இருப்பார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நீ துக்கத்தோடு அலையணும்னு அவசியமே கிடையாது. அல்லேலூயா. நீ எப்பொழுது சந்தோஷமாயிரே, அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். ஆனால் பிசாசு என்ன பண்ணுறான்? நீ எப்போது துக்கமாயிரு. உன் வாழ்க்கையில் துக்கம் வந்துச்சுன்னா தூக்கம் வராது. ஆமென், அல்லேலூயா. தூக்கம் யாருக்கு கொடுக்குறாரு? தூக்கம் யாருக்கு கொடுக்குறாரு? நீதிமானுக்கு. அப்போ அவர் பிரியமானவர்களுக்கு. ஏன் பிரியமானன்னா, அவன் எதை குறித்து கவலைப்பட மாட்டான், எல்லாம் அவர் பார்த்துக்கொள்வார். சந்தோஷமாக இருப்பான், அவன் தேவனுக்கு பிரியமாக இருப்பான், கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருப்பான். அப்படி பார்த்தோன்னே குரட்டை விட்டு தூங்குவான். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் பார்த்தா கவலையே தெரியாது, எப்பவுமே சிரிச்சிட்டே இருப்பாங்க. நானும் எத்தனையோ பேர் பார்த்துருக்குறேன். எத்தனையோ பேர் அவங்க சொல்லுவாங்க கிருபைன்னு வாங்க. நான் அவங்கள பேட்டி எடுத்திருப்பேன். அந்த முகத்தில் எவ்வளோ தான் துக்கமாக இருந்தாலும் சிரிச்சுன்னு தான் பேசுவாங்க. நான் கேட்பேன், அப்போ அவங்க சொல்லுவாங்க கிருபையா? கிருபை தான், உண்மையே கிருபை தான். அது அவ்வளோ தோல்வியில், கஷ்டத்தில், அவமானத்தில், நிந்தைகளில் கூட அந்த சிரிப்பு மாறவே மாறாது. நான் சொல்வேன், இந்த இது பிலிப்பியரில் 4 சொல்லப்பட்டிருக்க வார்த்தை உங்களுக்கு தான் அது பொருந்துன்னு சொல்வேன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, நீ எப்பொழுதும் சந்தோஷமாயிரு. ஆமென், அல்லேலூயா. ஏன்னா உன்னை வழி நடத்துகிற தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ சந்தோஷமாயிரு. உன் தேவைகளை அறிந்திருக்கிற கர்த்தர், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ சந்தோஷமாயிரு. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் மறந்துட்டாரு, நம்மளை கைவிட்டாருன்னு யோசிக்காத. நான் உன்னை மறக்கலப்பா. ஆமென், அல்லேலூயா. அதுதான் அண்ணார் சொல்றாரு. என்ன சொல்றா? என்ன? மறவாமல் நினைத்தருளும். அவர் மறக்கலைங்க, அவர் மறக்கவே மாட்டார். உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்குறது முன்னவே உன்னை அறிந்த தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு சில காரியங்கள் நடக்காமல் போனது உண்மைதான். ஆனால் அந்த நடக்காமல் போகும்போது நாம் என்ன பண்ணுகிறோம்? நாம் என்ன பண்ணுகிறோம்? துக்கத்தை உண்டாக்கி கொள்கிறோம். நம்மளே பேசி பேசி தனியாக உட்கார்ந்து நமக்குள்ளவே பேசிக்கிறோம். நான் எவ்வளோ தான் ஜெபிக்கிறதே, இன்னும் எவ்வளோ நாள் தான் நான் காத்து நிற்கிறது? யோசித்து பாருங்க. தன் மனைவி கர்ப்பம் அடைவதற்கு புருஷனுக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் 20 வருஷமாக சந்தோஷமாக இருந்தான். யார் அது? ஈசாக்கு. மனைவிக்காக அவனுக்குள்ள இருந்த அந்த சந்தோஷத்தினால தான் கர்த்தர் என்னைக்காவது கொடுக்க தான் போகிறாரு. ஏன்னா அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார்ல. யாரை பார்த்து? எங்கள் அப்பாவை பார்த்து சொல்லிட்டாரு. அவங்க அப்பா யார்? ஆபிரகாம். ஆபிரகாமை பார்த்து என்ன சொல்லியிருக்கிறாரு? உன் சந்ததியை
அப்போ யாரை கொண்டு பெருக பண்ணணும்? ஈசாக்கு ரெபெக்கா மூலியம் தான் பெருக பண்ண இது தேவ திட்டம். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ நம்ம பொருத்தம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டோமா? தேவ சித்தம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டோமா? அப்படிலாம் நம்மளை பிசாசு பல விதத்தில் யோசித்து நம்மளை பின்வாங்க வைத்துருவாங்க. எப்பொழுது நாம் எதிர்பார்த்து கிடைக்காமல் போகும்போது, பெற்றுக்கொள்ளாமல் போகும்போது, நம்ம முன்னேற்றத்துக்குரிய சிந்திக்காமல் பின்வாங்கி போகக்கூடிய தோல்வியே பார்த்து பேசி கொண்டிருக்கிறோம். ஆமென். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற பண்ணுகிறேன்னு சொல்லுகிறார். பத்தியா, அந்த மாற பண்ணுகிறதை நம்ம மறந்துடுவோம், துக்கத்திலேயே பேசி கொண்டிருப்போம். ஆனால் இவன் பாருங்க, எல்லாமே எப்படி பேசுகிறான் யோபு? எல்லாமே அட்வான்ஸாக தான் பேசுகிறான். அல்லேலூயா அல்லேலூயா. என்னை யாருமே என்ன பண்ண முடியாது, என் முகத்தில் என்ன பண்ண முடியாது. என் உடம்புல பற்கள் இருக்கு, ஆனால் என் முகத்தில் என்ன கிடையாது, துக்கம் கிடையாது. ஆமென். அல்லேலூயா. ஏனென்றால் இருதயத்திலும் துக்கம் கிடையாது, முகத்திலும் துக்கம் கிடையாது. ஆனால் உடம்புல என்ன வந்துச்சு? சரீரத்தில் மாம்சத்தில் என்ன வந்துச்சு? பற்கள், வியாதிகள் வந்துச்சு. ஆனால் துக்கம் வரல உனக்கு. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய சரீரத்தில் பற்கள் வரல, ஆனால் துக்கம் வந்திருக்கு. அவன் சரீரத்தில் பற்கள் வந்திருக்கு, துக்கம் வரல. யோசித்து பாருங்க. அதனால தான் அவன் எல்லாமே சிங்கிளாக பெற்றுக்கொள்ள, எல்லாமே டபுளாக ரெட்டிப்பாக பெற்றுக்கொண்டது காரணம் என்ன? அவன் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு தான் இருந்தான். கண்ட ஒரு இடத்துல கூட தேவனை தூஷிப்பதற்கு ஒரு இடத்துல கூட அவன் வாய்ப்பே தரல, இடமும் கொடுக்கல. நம்ம சொல்லுங்களேன், இந்துக்கள் கேட்டாலும் சொல்லுவீங்க, கிறிஸ்துவங்களை கேட்டாலும் சொல்லுவீங்க, ஜெபத்துக்கு போய் என்னம்மா கிடைக்கல, போய்கின்னு தான் இருக்கிறேன், எனக்கு பின்னாடி வந்தவங்களெலாம் கட்சிச்சு, எனக்கு பின்னாடி வந்தவங்களாம் கொடுத்துட்டாரு, எனக்கு கொடுக்கல, நான் என்ன பாவம் பண்ணணுன்னு தெரில. அப்படி என்ன எதனா அறிக்கை, எவ்வளோ தான் அறிக்கை பண்ணுறது, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பண்ணிட்டேன், இன்னொரு மனமும் இறங்கலை, என்னை மறந்துட்டாரா என்னன்னே தெரில. யார்கிட்ட புதுசாக ரட்சிக்கப்படணும் வர்றாங்களே அவங்களாண்டு போயிட்டு உங்க குறைய சொன்னேன்னா தேவ நாமம் அந்த இடத்துல என்ன பண்ணுது, தூஷிக்கப்படுது. அதனால் உனக்கு கொடுக்க வேண்டியது வெயிட்டிங்கில் வச்சுருக்கார். நீ என்ன பண்ணணும் சிஸ்டர், கவலைப்படாதீங்க, கர்த்தர் எனக்கு செய்வார். இப்போ கொடுக்குறான்னு நினச்சிங்களேன், அது சரியாக என்னால் பண்ண தெரியாது, பயன்படுத்த தெரியாது, அது சரியாக என்னால் பாதுகாக்க தெரியாது. அதனால அந்த பக்குவம் வரும்போது கர்த்தர் எனக்கு தருவார். எப்படி பேலன்ஸ் பண்ணணும், எப்படி சொல்லணும்? அந்த பக்குவம், அந்த ஞானம், அந்த அறிவு, அந்த பலன் கர்த்தருக்கு என்ன பண்ணுவார், எப்போ கொடுக்கணும் அவருக்கு தெரியும் சிஸ்டர். ஆனால் நான் என்ன பண்ணுவேன், தொடர்ந்து அவர் சமூகத்துக்கு தேடுவேன், நான் ஜபம் செய்வேன். நீ அப்படி சொல்லி பாருங்களேன், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் முகத்திலேயே ஒரு சந்தோஷம் மாறும். நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் எவ்வளோ தான் சிரிப்பு காட்டுறவங்களா இருக்கணும், சிரிக்கிறவங்களா இருங்களேன், மற்றவங்களும் நீ துக்கமாக ஷேர் பண்ணிப்பார், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் இருதயத்தில் இருக்கிற சந்தோஷம் உன்னை விட்டு போயிட்டு, கவலைப்படாதீங்க சிஸ்டர் நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன், அவங்க உங்களை சொல்லுவாங்க. ஏன்? கர்த்தர் எனக்கு தெரியும், எனக்கு எப்போ தருவாருன்னு. ஆமென். அல்லேலூயா. 17 வருஷமாக வீடு இல்லாமல் இருந்தேன் நான். எத்தனை வருஷம்? எத்தனை வீடுக்கு போய் நானே கடைக்காலுக்கு போய் ஜெபிப்பேன், வாஸ்கால் வைக்க ஜெபிப்பேன், தளம் போகிறதுக்கு ஜெபிப்பேன், அதே வீட்டுக்கு டெடிகேட் பண்ண எத்தனை வீட்டுக்கு. ஆனால் ஒரு வீட்டுக்கு கூட நான் பொறாமையாக பார்த்ததே இல்லை, ஆண்டவருடைய கேள்வி கேட்டதும் கிடையாது. ஆமென். ஒன்று மாத்திரம் தெரியும், தாவீதுக்கு வீட்டை கட்டி கொடுத்தாரு, எனக்கும் தருவார். ஆமென். 17 வருஷத்துக்கு பிறகு எனக்கு கட்டி கொடுத்த ஆண்டவர் இன்னொரு 17 வருஷம் கூட்டினா கூட எத்தனை வருஷம்? 34 வருஷமா இருந்தாலும் அவர் எனக்கு தருவார் என்ற நம்பிக்கையோட காத்திருக்கணும். ஆமென். அதுதான் சொல்றாரு ரோமர் 12:12, நம்பிக்கையில் எப்படி இரு, துக்கமாயிரு, சந்தோஷமாயிரு. என் பைபிளில் நம்பிக்கையில் சந்தோஷமா இருக்கணும், உங்க பைபிளில் கரெக்டாக தான் பாருங்க. என் பைபிளில் ரோமர் 12:12 நம்பிக்கையில் சந்தோஷமான என் பைபிளில் போட்டிருக்கு. நீங்கள் வாங்கின பைபிளில் போட்டு என்ன போட்டுன்னு பாருங்களேன். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்கள். இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா சொல்லுங்களேன். எத்தனை வீட்டில் உட்காந்துன்னு ஒப்பாரி தனியாக, வீட்டுக்காரன் வேலைக்கு போயிட்டு பிறகு யாரும் இல்லை நேரத்தில் உட்காந்துன்னு கதவு சாத்திட்டு டிவி சவுண்டு அதிகமாக வச்சுட்டு ஒன்று ஒப்பாரி சவுண்டு. ஏன்னு உனக்குள்ள என்ன இல்லை, என்ன இல்லை, நம்பிக்கை இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா. நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தே உம் சமூகம் நம்புகிறே, உம் வசனம்
நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே, சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மை சார்ந்து விட்டேன். சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்து விட்டேன். வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் வார்த்தைதானே, வாக்குத்தத்தம் செய்தவரே. வாழ்க்கையெல்லாம் வார்த்தைதானே, பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே, உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு என்று சூழ்ந்து கொள்ளோம். உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு என்றும் சூழ்ந்து கொள்ளும். உள்ளமெல்லாம் மகிழுதையா உம் வசனம் நம்புவதா. உள்ளமெல்லாம் மகிழுதையா உம் வசனம் நம்புவதா. உள்ளமெல்லாம் மகிழுதையா உம் வசனம் நம்புவதா. உள்ளமெல்லாம் மகிழுதையா. வாழ்க்கையெல்லாம் வார்த்தைதானே, ஆமென். வாக்குத்தத்தம் செய்தவரே. வாழ்க்கையெல்லாம் வார்த்தைதானே, வாக்குத்தத்தம் செய்தவரே. வாழ்க்கையெல்லாம் வார்த்தைதானே, நம்பிக்கைக்கு உரியவரே. வாக்குத்தத்தம் செய்தவரே. வாழ்க்கையெல்லாம் வார்த்தை வார்த்தை தான். அப்படின்னு என்ன? வசனத்தை விட்டால் நம்மளுக்கு வேறு வழியே கிடையாது. வாழ்க்கையெல்லாம் வாழ்நாள் முழுதும் நமக்கு என்ன? வசனம் தான் வார்த்தை. அந்த வார்த்தையை நீ உட்கொள்ள 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 உனக்கு ஒரு புது பலன் வந்துட்டே இருக்கும். உனக்குள்ள விசுவாசம் பெருகிட்டே இருக்கும். ஏனென்றா அவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாருங்க. ஆமென். என் வாழ்க்கையில் எத்தனை அவமானம், எத்தனை அசிங்கம். இதே மண்ணில் அட்ரஸ் மாறல, தெரு மாறல, ஊர் மாறல, கிராமம் மாறல, மாவட்டம் மாறல, இதே இடத்துல தான் எத்தனை அவமானம், அசிங்கம், எத்தனை கேலி கிண்டல். ஆனாலும் ஒரே ஒரு நம்பிக்கை உண்டு. யோசேப்பு ஒரு சரித்திரம் மாத்திரம் எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு உண்டு. அந்த யோசேப்பு அவன் கடந்து வந்த பாதைகள்லாம் பயங்கரமான கஷ்டம். ஆனாலும் அந்த யோசேப்பு கத்தனை பண்ணார், உயர்த்தினார். உறவினர்கள் முன்னாடி, சகோதரனுக்கு முன்னாடி, தாய் தகப்பனுக்கு முன்னாடி, இணைஞ்சதுக்கு மக்கள் முன்னாடி, சுற்றுச்சூழ்நிலையின் முன்னாடி யோசேப்பு உயர்த்தின ஆண்டவர் என்னை ஒரு நாள் உயர்த்துவார். அந்த நம்பிக்கை நான் ஆண்டவர் மேலே உறுதியாக வச்சேன். அந்த நம்பிக்கை கெட்டு போகாதபடிக்கு கர்த்தர் அந்த நம்பிக்கைக்குரியவராக எனக்கு இருந்தார். என்னை அப்படியே நடத்தினார். ஒன்று மாத்திரம் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்கள் கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சிட்டிங்கன்னா யார் என்ன சொன்னாலும் உன் சந்தோஷத்தை என்ன பண்ண முடியாது? துக்கமாக மாற்றவே முடியாது. உன் சந்தோஷத்தை பறிப்போகிறது தான் பிசாசு உன் பின்பற்றி வருகிறான். உன்னை வேதனைப்படுத்துறது காரணம் என்னென்னா, நீ துக்கமாக இருக்கணும்.
துக்கம் வந்துச்சுன்னா நீ புலம்ப ஆரம்பிச்சிடுவேன். புலம்ப ஆரம்பிச்சுட்டு அபிவிசுவாசம் உனக்குள்ளே வந்துடும். பின்வாங்கி போயிடுவேன். ஆண்டவரே நீ கேள்வி கேட்ப, எதிர்த்து பேசுவ, தூஷிப்பேன். அவரெல்லாம் கடவுளாக தான் என்ன பண்ணியிருக்கணும், எனக்கு கொடுத்துருக்கணுமே. கர்ப்பத்தை அடைச்சி வச்சுட்டு சக்காலத்தின் மத்தியில் மனமுடையபடியாய் பேசி என்னை துக்கப்படுத்தினாங்களே, நான் எதுக்கு சர்ச்சுக்கு போனோம்? நான் ஏன் கடவுளை தேடணும்? இல்லை, இந்த துக்கத்துக்கு பிறகு எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு. ஆமென். இந்த நிந்தை அவமானத்துக்கு பிறகு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு. அவர் செய்வா. ஆமென். அல்லேலூயா. வாக்கு பண்ணிட்டார்னா மாறவே மாட்டார். வாக்கு பண்ணிட்டார்னா மாற மாட்டார். உன் கையை பிடிச்சி அவர் உடன்படிக்கை பண்ணிட்டார்னா அதுக்கு அடுத்தது ஒரு வசனம் எனக்கு எப்பொழுதும் எனக்கு முன்னாடி நிற்கும். என்ன வசனம் சொல்லுங்க பார்ப்போம். ஆதியாமத்துலேருந்து வெளிப்படுத்துறது எவ்வளோ வசனம் இருக்குது. ஒரு வசனம் சொல்லுங்கன்னா எப்படி பாஸ்டர் சொல்கிறது? யாத்திராகமம் 34:10 எனக்கு முன்னாடி எப்பவுமே நிற்கும். அந்த வார்த்தையை நான் பார்த்து அப்படியே உள் வாங்கி அந்த வார்த்தையை அப்படியே நான் சந்தோஷப்படுவேன். அல்லேலூயா. இதோ நான் உனக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத ஒரு அதிசயம் உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும், உன் ஜனங்கள் யாரெல்லாம் உன்னை கேவலமா பரிகாசமா பேசுனாங்களோ, இது உதவாக்காரன் தள்ளினாங்களோ, உன்னை அவமானப்படுத்தினாங்களோ, எதுக்கு தான் இது என் வயிற்றுல பிறந்ததுன்னு சொன்னாங்களோ, அவங்களுக்கு முன்னாடி செய்வேன். உன்னோடு இருக்கிற ஜனங்கள், உன்னோடு இருக்கிற நண்பர்கள், ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் என் வாழ்க்கையில கர்த்தர் செய்து வராருங்க. ஆமென். படிப்பறிவு இல்லாத மக்கு நானு, மண்ணங்கட்டி நானு, ஒன்றுத்துக்கு உதவாத மனு மூட்டை நானு. ஆனால் என் ஜனங்கள் என்னோடு கூட இருக்கிறவர்கள் முன்னாடி கர்த்தருடைய அதிசயத்தை விளங்கி பண்ணி வருகிறார். ஆமென். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நான் அவரை நம்பிட்டேன். ஆமென். நிச்சயமாக முடிவுண்டு. நம்பிக்கை வீண் போகாது. இன்னைக்கு வரையும் போலங்க. ஆமென். ஆமென். அல்லேலூயா. மொத்த செங்கல் வாங்கல் ஆகில்லாதவன் நானே. பைபிள் படிக்கிறேன். அவனுக்கு குழந்தையா இருக்கும்போது ஒரு சரலக் டப்பா வாங்கி கொடுக்குற தகுதி இல்லாதவனா இருந்தேன். இவெல்லாம் குடும்பத்தை எப்படி நடத்துவான்னு என் காதால சொல்லப்பட்டதை கேட்டவன் நான். 600 ரூபா வீட்டு வாடகை கட்ட வக்கு இல்லாதவனா இருந்தவன் நான். இந்த மேன்மை, ஐஸ்வர்யம், கனம் அவரால் வந்தது காரணம் நான் அவரையே நம்பினேன். அல்லேலூயா. அவர் நம்பிக்கைக்கு உரியவருங்க. நம்மளை ஏமாற்ற மாட்டாருங்க. அல்லேலூயா. உன்னை துக்கத்திலேயே விட மாட்டாரு. அவர் வந்த நோக்கம் எதுக்கு தெரியுமா? உன் துக்கத்தை மாற்றுவதற்காக. நீ எப்போது என் பிள்ளைனா நீ சந்தோஷமாயிரு. அதுக்கு தான் சொல்றேன், நாளை தினத்தை குறித்து என்ன பண்ணாத, கவலைப்படாதே. எதை குறித்து கவலைப்படாத. ஆகாயத்தை பறவைகளை பார், காட்டு புஷ்பங்களை பார். அதுக்கு கவலை என்ன தெரியுமா? கவலை என்ன தெரியுமா? எங்கன்னா எதனா உட்காந்து அப்படியே சொங்கி உட்காந்து இருந்தா, கவலை பண்ண உட்காந்து இருந்தா சொல்லுங்களேன். வீட்டில் வளர்க்குற செடிக்கும் காட்டில் வளர்கிற செடிக்கு வித்தியாசம் இருக்கும். வீட்டில் வளர்க்குற செடிக்கு டெய்லியும் தண்ணி ஊற்றணும். வீட்டில் வளர்க்குற செடிக்கு இல்லைன்னா அப்படியே சொங்கி போய் கிடக்கும். நான் நைட்டு கூட ஒரு செடி பார்த்துட்டு சொங்கி போயிருந்தேன். மண் எடுத்து பார்த்தா டைட்டாகுது, தண்ணி இல்லை. ஊற்றின பேர் காலைல பார்த்தா அப்படி நிமிந்து நிற்குது. ஆனால் அதே ரோடில் காட்டில் வளர்கிற செடி யார் தண்ணி ஊற்றுறா சொல்லுங்களேன்? ஆனால் அது எப்போ மழை பெய்ய போதும் அது வரையும் காத்திருக்கு. ஆனால் அது மூஞ்சி வாடலாக இருக்காது. ஆமென். வாடி போயிருக்குதா? ஆனால் வீட்டை நீங்கள் வச்சுட்டு செடி வச்சுட்டு 2 நாள் தண்ணி ஊற்றாம பாருங்களேன், இலையெல்லாம் இப்படி தொங்கின்னு நிற்கணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் இந்த காட்டில் வர்ற செடிங்க பாருங்களேன், அது 6 மாதத்தில் 1 வருஷம் கழித்து மழை பெஞ்சாலும் அது தண்ணியை சேகரித்து வச்சுக்கிட்டு அப்படியே செழிப்பாக இருக்கு. ஆமென். அல்லேலூயா. நம்ம கூட எப்படி தெரியுமா? இன்றைக்கி எத்தனையோ அனாதை பிள்ளைங்க, திக்கற்றுவங்க பிளாட்ஃபார்மில் படுத்துக்கிறலாம் பாருங்களேன். அதெல்லாம் காட்டில் வளர்கிற மரம் போல தான். ஆனால் அவன் சந்தோஷமாக தான் கிடக்கிறான். ஆனால் நம்ம அப்படி கிடையாது.
இன்றைக்கி காலையில் எழுந்தோன்னு டீ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சக்கரை காலி ஆயிடுச்சு. அந்த டைமில் மளிகை திறந்துருக்க மாட்டான். சக்கரை இல்லைன்னா டீ இல்லையான்னு, இல்லைங்க நேற்றே சக்கரை காலி ஆச்சு மறந்துச்சு. உடனே அதுக்கு சண்டை. ஒரு டம்ளர் டீக்கு துக்கம். வீட்டில் தான் இருக்கிறோம். காலையில் இல்லைன்னா சாயங்காலம் கொடுப்பாங்க. சில வீட்டில் ரெண்டு டைம் டீ இருக்கும், சில வீட்டில் ஒரு வேளை டீ இருக்கும். எங்கள் வீட்டில் எப்பவுமே டீ இருக்கும். பாஸ்தா அம்மா மட்டும் தான். நான் குடிக்கிற பழக்கம் கிடையாது. தேவைக்கு மட்டும் தான், எப்பாவது ஒரு ட்ரிப்பு தான் குடிப்பேன். அது ரெகுலர் பழக்கம் எனக்கு கிடைக்காது. ஆமென், அல்லேலூயா. ஆனால் தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். இன்றைக்கு நம்ம வீட்டில் ஒரு வேளை சாப்பாடு கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டா மூஞ்சி மாறிடுது. எத்தனையோ பிள்ளைங்க வெளியில் பாருங்கள், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறாங்க. எத்தனையோ வெளி தேசத்து மக்கள்லாம் பாருங்கள், மண்ணை சாப்பிட்றாங்க. தேவனுடைய நாம மகிமை உண்டாகட்டும். நம்ம வீட்டில் எல்லாம் இருக்குது. இன்னைக்கு பிறந்த நாள் ட்ரெஸ் எடுத்துக்கூட மூஞ்சி மாறிடும். கல்யாண நாள் ட்ரெஸ் எடுத்தாலும் மூஞ்சி மாறிடும். எவ்வளோ ட்ரெஸ்ஸு பியூரோவில் கிடக்குது. அதை பார்த்து நம்ம என்ன பண்ணுறதில்ல, சந்தோஷப்படுறதே கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்குள்ளே ஏன் இந்த துக்கம் வருதுன்னா, நீங்கள் உங்களுக்கு கீழே இருக்கிற லைஃப் நடத்துக்கிற குடும்பத்தை நீங்கள் பார்க்குறது கிடையாது. மேலே டிப்டாப்பாக வாழ்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள போல நீ வாழ நினைக்கும் போது வாழ்க்கையில் துக்கம் தான் இருக்கும், சண்டை தான் வரும். போய் உன்னை கட்டணும் பாரு, எங்கள் அம்மா எத்தனை உன் கையில் பிடிச்சி கொடுத்தது பாரு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, நாம் எதிர்பார்க்கிறது கிடைக்காதனால் அதுவே உனக்கு பெரிய துக்கமாக மாறிடுது. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். ஆனால் உனக்கு கீழே இருக்கிற பிளாட்ஃபார்மில் படுத்து கிடக்குற அவனை நம்மளை போல் 10 மாதம் பிறந்தவன் தானே. அவன் ரத்தமோ ஊர் ரத்தமோ, ரத்தம் என்ன கலரு? சிகப்பு கலர் தான். அவனும் நீ எத்தனை மாதம் பிறந்தான்? 10 மாதத்துல தான் பிறந்தான். ஆனால் அவன் என்ன பண்ணுகிறான்? நான் எத்தனையோ பேர் ரோட்டில் பேப்பர் பொறுக்குறவன், குப்பை பொறுக்குறவன், இவங்களாம் பார்த்துனே தான் இருப்பேன். அவன் ஜாலியாக பேசி தான் போவான். ஆனால் நம்ம வீட்டில் காலையில் ஒரு டிஃபனு, விதவிதமான சட்னி, மதியானம் ஒரு சாப்பாடு, நைட்டுக்கு ஒரு சாப்பாடு. அவன் புழிஞ்சு போனது ரோட்டில் குப்பை தொட்டுக்கு எடுத்து சாப்பிட்டு சந்தோஷமாக கொடுத்த நடத்தின்னு இருக்கிறான். இதுங்க அப்படி கிடையாது. இது நான் சில்லுன்னுக்குது, இது நான் இப்படி இருக்குது. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கத்திரி பிள்ளைகளை, நைட்டு கூட எங்கள் வீட்டில் ஒரு குழம்பு எக்ஸ்ட்ரா வச்சுருந்தாங்க. அதை பாஸ்ட் நம்ம கவனிக்கல போல். ஆனால் நான் சாப்பாடில் ஊற்றினா லைட்டாக வாசனை லைட்டாக வந்தது. அதுக்காக நான் ஓரந்து தள்ள சண்டையும் போட்டுக்கல. ஆமென். ஏன்னா நம்ம கடந்து வந்த பாதை. இன்றைக்கி நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இது ஒதுக்குறது, அது தடத்தெல்லாம் இருக்கக்கூடாது. எப்பொழுது இருக்கிற போல் இருக்கணும். அதுதான் சந்தோஷம். ஏன்னா இந்த புளிச்சு குழம்பு அவங்களுக்கு தெரியாமல் வச்சுட்டு இருக்கலாம். ஆனால் தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். ஏன் அது வச்சுட்டு நான் சாப்பிட்டு நான் என்ன பண்ணக்கூடாது? என் சந்தோஷத்தை பறிபோக வைக்கக்கூடாது. இது நான் கூட்டு உள்ளே இறங்கிச்சேன்னா முடிஞ்சு போச்சு கதை. இல்லை சைலண்ட்டாக ஒதுக்கிட்டோம்னா முடிஞ்சிடுச்சு. ஆனால் என்ன புளிச்சு போன குழம்பு வச்சுக்கிற அறிவில் உனக்கு அப்படி ஒன்று பேசணுமானா எது போயிடும்? எது உள்ளே வந்துடும்? இதுதான் நம்ம சந்தோஷத்தை பாதுகாக்க வேண்டியது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சந்தோஷம் எதுலேருந்து பிறக்க தெரியுமா? அந்த சந்தோஷம் எதுக்குலேருந்து பிறக்க தெரியுமா? சந்தோஷத்துடைய அம்மா யார் தெரியுமா? சந்தோஷத்துடைய அம்மா யார் தெரியுமா? சமாதானம். சமாதானத்தை நீ பாதுகாத்தா சந்தோஷம் என்று பிள்ளை பிறக்கும். ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகள், அதுதான் ஆண்டவர் சொல்றார், நீ எப்பொழுதும் சந்தோஷமா இரு. ஆனால் பிசாசு சில காரியங்களை என்ன பண்ணுவான்? தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். நேற்று முந்த நாள் தெரியல, கொஞ்சம் காரம் அதிகமாக போட்டாங்க பாஸ்டம்மா. மசாலா வாங்கி போட்டுன்னு சொல்லிட்டாங்க. காரம் எனக்கு காரம் செட் ஆகாது. இப்போது இந்த காரம் என்னை என்ன கொண்டு வரப்போகுது? டென்ஷன், துக்கத்தை கொண்டு வரும். இப்போ எனக்கு கொடுக்குற சந்தோஷம் மாறப்போகுது. இப்போ இது என்ன பண்ணோம்? எதிரில் யாரோ ஒரு சகோதரி எதை எடுத்துன்னு வந்து வச்சுருந்தாங்கன்னா அதர்சம் டேபிள் அப்படியே கிடக்குது. அது சுட்டு எடுத்துன்னு வந்து அதர்சம் பார்த்தீங்கன்னா தொடரும் போதே சாப்பிடாதுன்னாங்க பாஸ்டம்மா. என்னம்மா யாராவது படைச்சது என்ன கொடுத்துட்டாங்களா? ஏன் என்னன்னு கேட்டேன். இல்லை அது பாமாயில் சேர்ந்தது, சக்கரை அதிகமாகுதுன்னாங்க. அவங்க ஏழை, பாமாயில் செஞ்சு எடுத்து கொடுத்துட்டாங்க, வச்சுட்டேன். இப்போ எனக்கு காரம், வாய் ஃபுல்லாக காரம், ஒரு பிடி சோறு பசி சாப்பிட்டுக்கிறேன். அந்த அதிகமான எது சைட்ஸ் எது அதர்சம் இது கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஏன்னா இந்த காரம் என்னென்னா உள்ளே கொண்டு வரப்போகுது, என்னை எமோஷன் ஆக்கி, என்னை டென்ஷன் ஆக்கி, துக்கத்தை கொண்டு வரப்போகுது. ஆனால் எனக்கு முன்னாடி இருக்கிற அதர்சம் சாப்பிடக்கூடாது. ஆனால் அந்த அதர்சத்தையே 4 நாளாக சாப்பிட்டு 2 அதர்சம் காலி பண்ணிட்டேன். ஏன் சொல்கிறேன்னா, நம்மளுடைய சந்தோஷத்தை பாதுகாக்க வேண்டியது நம்ம கையில் தான் இருக்குது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? உங்கள் லைஃப்பில் கூட சின்ன காரியத்துக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க? டென்ஷன் ஆகி எதை பறி போய் விட்டுறீங்க. ஆண்டவர் என்ன சொல்றா? எப்போதும் சந்தோஷமா இரு. ஆனால் பிசாசு என்ன சொல்றா? நீ எப்பவுமே துக்கமாகவே இருறா.
எப்போதும் துக்கமாயிரு. இப்போ நம்ம யாருக்கு கீழ்ப்படியணும் சொல்லுங்களேன்? இப்போ கொஞ்ச நேரத்தில் சிரிச்சிட்டிங்க பார்த்தீங்களா? நான் 2 சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு எல்லோரும் சிரிப்பு வந்துடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு யாரும் கொடுக்க போகிறது கிடையாது, ஆனாலும் ஒரு சிரிப்பு. அந்த சிரிப்பு எதனால் வருது? நான் பெற்ற சந்தோஷத்தை உங்களால் சொல்லும் போது உங்களுக்கு சந்தோஷம் வருது. நான் துக்கமாக பேசுனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் முகமும் துக்கமாக மாறிடும். இன்னும் கொஞ்சம் இறக்கமான குணமாச்சுன்னா கண்ணில் தண்ணியும் வந்துடும். ஆமென், அல்லேலூயா. அப்போது தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்குறான்? எப்பொழுதும் சந்தோஷமாயிரு, எப்பொழுதும் சந்தோஷமாயிரு. தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். நான் நேற்று ஒரு இடத்துல இருந்துட்டு கும்படி முள்ளி இருக்கும்போது என் பெரிய பையன் ஃபோன் பண்ணுறான். அவன் நேற்று காலையில் போயிருக்கணும், அவன் போகலை. அவன் படிப்பு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆர்வம் இருக்குது, எனக்கு எல்லாமே தெரியும். ஆனாலும் அவன் போகலன்னு சொல்லிட்டான், நான் விட்டுட்டேன். திருப்பி அவன் என் சாயங்காலம் ஃபோன் பண்ணி கேட்குறான், டேடி போனோமான்னு கேட்குறான். இப்போ அவனை எதுவும் போனோன்னா நேற்று சாயங்காலம் அவன் கிளம்புனான்னா இன்னும் 10 மணிக்கு போகணும். ரிட்டன் வந்து விட்டுட்டு வர்றவர் வந்து நைட்டு 1 மணி 2 மணி ஆகிடும். அவனா சொல்லிட்டு இப்போது அவர் நேற்று ஒரு நாள் லீவு, இன்றைக்கி ஒரு நாள் லீவு, நாளைக்கு ப்ரோக்ராமு இன்றைக்கே சொல்லிட்டாரு. நீங்கள் இங்கே ப்ரேயர் நடத்துறீங்களா, அங்கே ப்ரேயர் நடத்துறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? சார் நாளைக்கு லீவு. நாளைக்கு லீவ் ஆகிட்டு பிறகு அடுத்தது என்ன? வேலைக்கிழமை, வேலைக்கிழமையும் சார் லீவு. அப்போ இந்த வாரம் ஃபுல்லாக லீவு. இப்போது இதை நான் யோசித்துனா எனக்குள்ளே என்ன வந்துடும்? துக்கம் வந்துடும். நான் ஒன்று சொல்லிட்டேன், என்னப்பான்னு கேட்டேன். இல்லை நீங்கள் சொல்லுங்கள், நான் போகிறதா போவேணாமான்னு. அவன் என்ன கேட்குறான். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, சின்ன காரியமாக தான் இருக்கும், ஆனால் அது நம்மளுக்குள்ளே துக்கம் வந்துடும். அல்லேலூயா. நான் சொல்லிட்டேன், பரவாயில்லப்பா லீவ் எடுத்துக்குப்பான்னு. எத்தனை நாள் லீவ் எடுக்குன்னு நான் சொல்லலை, லீவ் எடுத்துக்குப்பான்னு தான் சொல்லிட்டேன். ஆமென், அல்லேலூயா. ஆக மொத்தத்தில் நான் பணம் கட்டி இருக்குன்னு உனக்கு அறிவு இல்லையா அப்படி நம்ம பேசணுமானா, பேசின காலம் ஒரு காலம் உண்டு. ஆனால் இப்போது நம்மளே நம்ம மாற்றிக்கணும். ஏன்னா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரு? ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரு? அது சொல்லு. எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்தான்னு சொல்கிறாரு. ஆனால் நான் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு பிசாசு என்ன பண்ணுறான்? யார் மூலிமா எதனா ஒன்று எனக்கு வந்துனே தான் இருக்கும். அப்போது இதனால் நமக்கு உண்டாகுதுன்னா, சந்தோஷம் வந்தால் சிரிப்போம், நோய் நம்மளை விட்டு போயிடும். துக்கமாக இருந்ததுன்னா வியாதி உள்ளே வந்துடும், வியாதி பெருகிடும், ஆயிடுச்சுனாலும் குறைஞ்சிடும். ஆமென். பிபி ஏறும், ப்ரெஷர் ஆகிடும், பெஸ்ட் ஆகிடும், ஒன்று கை கால் விழுந்து போடும், இல்லை பட்டுன்னு செத்து போடுவோம். நான் சொல்கிறது புரிஞ்சிச்சிங்களா? ஏன் இதை நம்ம வர வச்சுக்கணும்? ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரு? குறுகிய காலத்தில் செத்து போன எதிர்பார்க்குறாரு. நீ வியாதியாக இருக்க நான் எதிர்பார்க்குறேன். நீ எப்பொழுதும் சந்தோஷமாக சிரிச்சிக்கினே இரு, நான் உனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன், நீ தோத்திரம் பண்ணிக்கினே இருன்றாரு. அவ்வளோதான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஒன்றுமே எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு எதனா நான் இழப்புன்னு அப்படி உங்களுக்கு தெரியுதுன்னா உடனே யோபு கொண்டு வந்து நிற்க வச்சுருங்க. அவன் பாரு ஆண்டவர் எப்படி மையப்படுத்தினான். இப்படி உங்களை நீங்கள் என்ன படிங்க? ஆறுதல் அடைங்க. ஆறுதல் உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா நீ யாருக்கிட்டையும் போய் என்ன பண்ண மாட்டேன்? கவுன்சிலிங் கேட்க மாட்டேன், ஆலோசனை கேட்க மாட்டேன், யாருக்கிட்டே எதுவும் சொல்ல மாட்டேன். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கி நான் தூங்கிட்டே இருக்கும்போது ஒரு டாக்டர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. யார் அவர்? ஒரு டாக்டர் ஃபோன் பண்ணி அவர் உடம்புல இருக்கிற பிரச்சனை என்கிட்ட சொல்லிக்கிறாரு. நான் படிக்காதவன் இன்னும் காலையில் 45 நிமிஷம் என்கிட்ட பேசுகிறாரு. அவர் டாக்டரா நான் டாக்டரா சொல்லுங்களேன்? டாக்டர் என்கிட்ட என்ன கேட்குறாரு? சுகத்தை எதிர்பார்க்குறாரு. என் தூக்கத்தை கலைச்சிட்டு தேவனுடைய நம்ம 45 நிமிஷம் அவரோட பேசி அவர் ஆறுதல் சொல்லி அவர் பலப்படுத்தி கடைசியாக சொன்னார், எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னாரு. ஆமென், அல்லேலூயா. அவர் மெடிசினால் அவர் சுகப்படுத்தாது, நம்முடைய ஜபத்தினால் சுகம் பெறணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். 450 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு கேட்குறார். என்னோட வயதில் எவ்வளோ பெரியவர், எனக்கு கூட பிறக்காத ஒரு அண்ணன், நான் அவர் கூட பிறக்காத ஒரு தம்பி. தேவனுடைய நாமம் உண்டாகட்டும். ஆனாலும் என்னை கூட ரொம்ப அந்யூன்யமாக எல்லா விஷயத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணுவார். எது இருந்தாலும் கேட்டு தான் செய்வார். அவங்க அம்மா இறந்துட்டாங்க, என் தம்பி வராது வரையும் நான் கூட பிறந்த தம்பி கிடையாதுங்க, நம்ம சபை விசுவாசியும் கிடையாது. ஆனாலும் என்னப்பா எடுக்கணும். எங்கள் தம்பி சென்னையிலேருந்து வராரு, என் பேர் கூட சொல்ல மாட்டார், என் தம்பின்னு தான் சொல்லுவார். இன்றைக்கி வரையும் என்னை எல்லார்கிட்டையும் என்னை தம்பின்னு தான் சொல்லுவார். ஆனால் தேவனுடைய நாமம் உண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகளை துக்கத்தை மாற்றக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன், எதுவாக இருக்கட்டும். இப்போ நீங்கள் நல்லா காலிலேருந்து நல்லா ஜபிச்சுட்டு பைபிள் படிச்சுட்டு இருப்பீங்க. ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் போகும்போது அந்த பொருள் அங்கே எல்லாம் இருந்துருக்கோம், உடனே டென்ஷன் ஆகிடக்கூடாது. நம்மளே நம்மளை என்ன பண்ணோம்? பக்குவப்படுத்திக்கணும். அந்த பக்குவம் உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா நோ டென்ஷன், கூல் டவுன் ஆகிடலாம். ஆமென், அல்லேலூயா. கூல் என்ன பண்ணோம்?
கூல் டவுன் அப்படின்னா என்ன? கூல் டவுன் அப்படின்னா என்ன? டென்ஷனை குறைச்சிரும், கோவத்தை குறைச்சிரும், டவுன் ஆக்கிடும். ஆமேன். நமக்குள்ள தெரிஞ்சதுன்னா லாக்டவுன் தான் தெரியும். ஆமேன். அல்லேலூயா. கூல் டவுன் தெரிஞ்சு வச்சுக்கணும். கூல் உள்ளே வந்துச்சுன்னா உனக்கு ஹை ப்ரெஷராக ஏறது என்ன ஆகிடும்? கோபம், டென்ஷன், துக்கம்லாம் என்ன பண்ணும்? டவுன் ஆக்கிடும், கீழே இறக்கிடும். ஆமேன். அப்போ சந்தோஷம் மேலே வந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பொழுது சிரிச்சிட்டே இருங்க. என்னத்தங்க வாங்கிட்டு போகிறோம்? வீட்டுக்காரன் குடிகாரன் தெரிஞ்சிச்சு, அடுத்து என்ன பண்ண போகிறோம்? சண்டை போகிறான்னு தெரிஞ்சிக்கிச்சு, அடுத்து என்ன பண்ண போகிறோம்? துக்கமாக தான் என்ன பண்ண போகிறோம்? லைஃப் அவ்வளோதான். மோடி 1 வருஷம் கழித்து சொன்னார், கொரோனா வந்து 1 வருஷம் கழித்து சொன்னார், என்னன்னோ கட்டுப்பாடெலாம் பண்ணி பார்த்தாரு. சாயங்காலம் எல்லாம் வழுக்கேற்றி பாருங்கன்னு சொன்னார். கொரோனா போல, ஒன்றுமே போல, ஒன்றே ஒன்று சொல்லிட்டார். கடைசி அவரை முடியாமல் சொல்லிட்டார், நீங்கள் கொரோனா கூட என்ன பண்ணுங்க, பழகிடுங்க. நான் மாமனா மச்சனா பொண்டாட்டியா? அவர் சொல்கிறார், கொரோனா கூட பழகிடுங்க. கொரோனா கூட பழகினா செத்து தான் போவான். அவர் சொல்கிறது பாருங்கள், தேவனுடைய நாமம். ஏன்னா முடியாத பட்சம். அது போல் நம்ம லைஃப்பில் இவர் தான் கணவன் ஆகிட்டார், கண்டிப்பாக குடிக்கிறார். ஒரு நாள் கர்த்தர் மாற்றுவார். நான் ஏன் சும்மா குஸ்ட்டு வந்துட்டியா நான் ஏன் கேட்கணும்? ஏன் லேட்டு? எங்கேயா போய் ஊரை சுற்றிட்டு வர? ஏன் கூட பேசுகிறேன்? அதெல்லாம் கேட்கவே கேட்காத. முழங்கால் படிக்கிட்டு ஜோம் பண்ணு, கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. ஒரு மனுஷனை யாரால மாற்றவே முடியாதுங்க, கர்த்தர் மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. இப்போ வீட்டுக்காரர் டெய்லியும் சீக்கிரமாக வருவார், இன்றைக்கி லேட்டாக வரான்னு வச்சுங்களேன். எப்போ வருவார்? அன்றைக்கி வர நீங்கள் லேட்டாக சாப்பிட்ருப்பீங்க, இல்லை சாப்பிடாம வந்துருப்பீங்க, வேலை அதிகமாக இருக்கும், டென்ஷன், பிபி எல்லாம் ஏறி உடம்புலாம் வளவளத்தான் இருக்கும். அப்போ தான் அவர் சிரிச்சினே வருவார். நீ எப்படி திரும்ப இருப்ப? சிரிப்பாக இருப்ப, டென்ஷனாக இருப்ப. என்ன லேட்டு விளையாடான் ஏறிக்க இந்த மாதிரி. அவன் பாவம் சிரிச்சினே, பொண்டாட்டிக்கிட்ட ப்ரொமோஷன் வாங்கியிருக்கிறேன், இன்க்ரிமெண்ட் கிடச்சிக்குது, ஏதோ ஒரு சந்தோஷத்தை பரிமாறத்துக்கு வரான்னு நினச்சிக்கல. இது புரிஞ்சிக்காம என்ன பண்ணுது, அவன் பைக்கு கூட்டு இறங்க மாட்டான், அப்படியே ஓடுற போல கத்தம். யோசித்து பாருங்க, உங்கள் சிந்தனையை உங்களுக்கு எங்கே கொண்டு போகுதுன்னு பாருங்கள். உங்களை நிதானித்து பாருங்கள். நம்ம எல்லாமே வாழ்க்கையில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், உலகத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் அதுதான் இளைப்பாறுதல் உங்கள் கையில் வச்சிருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆவதும் ஆக்குவதும் உங்கள் கையில் தான் கொடுத்து வச்சிருக்கிறார். நாங்கள் மீசை வச்சு அவங்கள தான் ஒன்றும் கிடையாது, பேருக்கு தான் நாங்கள் கெத்து, ஒன்றும் கிடையாது நாங்கள். ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளை எப்படியாப்பட்ட மனுஷனையும் இளைப்பாற பண்ண வைக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஆனால் அந்த இளைப்பாறுதலை நீங்கள் நெருப்பாக மாறிட்டீங்கன்னா அவன் லைஃப் நாமும் நெருப்பாக தான் மாறும். அப்போ தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய துக்கத்தை மாற்றுறது பிசாசுடைய வேலை, சந்தோஷத்தை நம்மளுக்கு கொடுக்கறது ஆண்டவருடைய வேலை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் வீட்டுக்காரு சமாதானமாக வரணும், நானும் சமாதானமாக இருக்கணும். நீங்கள் அப்படி பாருங்களேன், 1 ஹவரில் கம்பெனி முடிச்சுட்டு 1 ஹவரில் டிராஃபிக்கு எல்லாத்தையும் அடிச்சுக்கு நேராக எங்கே ஓடியாருவான் தெரியுமா? அங்கேருந்து கிளம்போதே கேட்பான், எதனா வரும்போது எதனா வாங்கிட்டு வரணுமா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பான். நீங்கள் சொல்லுவீங்க, வரும்போதே அர்ச்சனா ஸ்வீட்டோடு வாங்க. அவன் தானே கேட்குறான், சொல்லு. அதெல்லாம் ஒன்று வேணாம், நீ நேரத்தோட வா போதும், ரொம்ப ஓவராலாக பண்ணாதவா. அவன் மனம் திரும்புகிறான். உன் ஜபத்தை கேட்டு ஆண்டவர் மாத்துறாரு. கேட்காத புருஷன் கேட்குறான், சரிங்க உங்களுக்கு விருப்பமானது வாங்கிட்டு வந்து சொல்லி முடியும். அதை விட்டுட்டு தேவையில்ல அதெல்லாம் பேசி அவன் டென்ஷனாக வண்டி பைக்கு வேகமாக ஓட்டின்னு வந்து எதெல்லாம் மோதி இடிச்சிக்கின்னு நீ கக்குசு மூத்தத்தை நீ வாரி போட்டு இதெல்லாம் தேவையா? சித்தி பாருங்க கொஞ்சம். இந்த வசனத்தை நம்ம எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு தேவனுடைய பிள்ளைகள். ஆனால் பிசாசு உன் வாயினால தான் இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறான், கெடுக்க வைக்கிறான். அப்போது நம்ம ஞானமாக பேசணும், நம்ம ஞானமாக நடந்துக்கணும். அப்படி இருக்கும்போது நம்முடைய வீடு சமாதானத்தின் வீடாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் அலங்கத்துக்குள்ள சமாதானம், உன் அரண்மனைக்கு இல்லை சுகம், இன்பமான நித்திரை கத்த தருவாருங்க. நம்ம கையில் தாங்க இருக்குதுங்க. ஆமென். இப்போ நான் கூட சொன்னல, ஐயா நான் ஓப்பனாக தானே சொல்கிறேன். தேவனுடைய நாம மகிமை உண்டாகட்டும், கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நேற்று இங்கிருந்து போகும்போது பாஸ்டர் ரொம்ப பலவீனம் தான், பசி எனக்கு ஒரு பக்கம். நான் எழுந்தியம்மா தோசை கொஞ்சம் பசி இருக்குது, என்ன இருக்குதுமான்னு கேட்குறேன். நீங்கள் போகிறீங்களா சமையல் ரூமில், மாவு இருக்குதா எடுத்துங்க, தண்ணி ஊற்றுங்க, கொஞ்சம் கறிங்க, தோசை கல்லை தூக்கி அடுப்பில் வைங்க, கொஞ்சம் ஊற்றுங்கன்னா தோசையாகிடும், சாப்பிட்ருங்க கூட சொல்கிறாங்க. எப்போ நான் பசியில் இருக்கும்போது நான் பேலன்ஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. நானும் மாம்சம் தான், மனுஷன் தான். இப்போ நான் வந்து என்ன பண்ணேன், என்ன எழுந்து சொல்லு, நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்டேன்னா வரும், என்ன வரும், சந்தோஷம் போய்டும், துக்கம் வந்துடும். அதுக்கு தான் இந்த சப்ஜெக்ட்லாம் உங்களுக்கு என்ன உதாரணம் வச்சு பேசுகிறேன். அப்போது அவங்க சொல்லிட்டாங்க. ஆனால் கொஞ்ச நேரம் பார்த்திங்கன்னா நான் தோசையும் சுடல, அவங்களும் எனக்கு சுட்டு தரல, ஆனால் எனக்கு பசி. கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா டைனிங் டேபிளில் சாப்பாடு இருந்தது.
நான் நைட்டில் அதிகமாக சாப்பாடு சாப்பிட மாட்டேன். மதியானம் இருந்த காரக்குழம்பு இருக்குது, சாப்பாடு மதியானம் வச்சு சாப்பாடு இருக்குது. நான் எந்த சூழ்நிலையும் எப்படியும் சாப்பிட பழகிடுவேன். அவங்க தான் எழுந்து தட்டு கழுவி சோறு போட்டு முன்னாடி உட்காரணும், அதெல்லாம் நமக்கு பிடிக்காது. என் வயிற்று பசியை தான் நான் தட்டு எடுத்து நான் போட்டு சாப்பிடுவேன். அப்போ இதே வேறு ஆம்பளை தான் என்ன பண்ணியிருப்பான் சொல்லுங்களேன்? இவர் சம்பாதிச்சு கொடுக்குற பணத்தை வச்சு இன்னும் அதிகாரப்படுத்துவார். ஃபேமிலி என்பது பார்ட்னர்ஷிப். ஒர்க்கிங் பார்ட்னர், ஃபைனான்ஸ் பார்ட்னர். ஒர்க்கிங் பார்ட்னர் யார்? மனைவி. ஃபைனான்ஸ் பார்ட்னர் யார்? புருஷன். 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் ஒரு தொழிலை நடத்த முடியும், ஒரு குடும்பத்தை நடத்த முடியும். நான் தான் ஆம்பளைன்னு சொல்லிட்டு எனக்கு சோறு போடு அப்படின்னு சொன்னேன்னா அவங்க பலவீனமான பாண்டம் பைபிளே சொல்லுது. அவங்களே பலவீனத்தை தான் இருக்கிறாங்க. இப்போ நான் இது புரிஞ்சுக்கிட்டேன்னா குடும்பம் எப்படி போவோம்? எப்பொழுது சந்தோஷமாகவே இருக்கலாங்க. எப்பொழுது சந்தோஷமாக வீடு பெரிய அரண்மனையை கட்டிக்கிட்டு சண்டை போடுற வீட்டில் எங்கே இருக்கணுமா? மேல் வீட்டில். எங்கே? மொட்டை மாட்டில் வந்து பனியில் நான் உட்காந்து கிடக்கணும், அவங்க ஏசி போட்டு அவங்க தூங்கி கிடப்பாங்க. இது தேவையா நமக்கு? சொல்லுங்களேன். இது நம்ம தாங்க புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி எத்தனையும் ஆம்பளைங்க, இப்போ பொம்பளைங்க போல் ஆம்பளைங்க நான் துணி எத்தனை அவனை ஓடி போடுறான்றான். எத்தனை பேருக்கு நான் கவுன்சிலிங் கொடுக்குறேன். ஏன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சரியாக புரிந்து கொள்ளுதல் இல்லாமல். அதனால தான் நம்ம லைஃப்பில் என்ன இல்லை. அப்போ என்ன புருஷனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய ஆக்டிவிட்டி என்ன, அவருடைய சுபாவம் என்ன, அவருடைய குணதிசயம் என்ன. இப்போ என் மனைவி நான் புரிஞ்சுக்கணும்னா தான் நான் அவங்களை என்ன பண்ணல, அதிகாரம் படுத்தலை. என் மனைவி என்ன பண்ணல, அதிகாரம் படுத்தலை. இப்போ எனக்கு இருக்கிற சாப்பாடு நான் சாப்பிட்டேன். இப்போ என் பையன் படிச்சுட்டு வரான். இப்போ அவனுக்கு பசிக்குது. இப்போ நான் சாப்பிட்டு முடிக்கும் போது கடைசியாக வந்துட்டான். டே சாப்பாடு கூட்டிக்கிட்டான்ற நைட்டு நடந்த சம்பவம். அப்பவும் அந்த மாதிரி இருந்து என்ன பண்ணல, அவனுக்கும் செய்யலை. அவன் என்ன பண்ணான், 2 வாழைப்பழத்தை சாப்பிட்டான், தண்ணி குடிச்சா போய் படுத்துட்டான், முடிஞ்சிடுச்சு. என்ன ஏன் சாப்பாடு கொஞ்சம்? இல்லை டேடி நீங்கள் சாப்பிட்டு படுங்க, நான் சாப்பிட்டு படுத்துக்கிறேன்றான். இப்போ எந்த சூழ்நிலையாக பிசாசு எதை கொண்டு வர பார்க்குறேன் சொல்லுங்களேன்? என்ன கொண்டு வர பார்க்குறான்? சண்டை கொண்டு வர பார்ப்பான். எனக்கு தான் செய்யலை, குழந்தையாவது சாப்பிட்டு பண்ணேன். அவனே கேட்கல, நம்ம ஏன் போய் சண்டை போட்டுக்கணும்? அவன் 2 பழத்தை சாப்பிட்டா அமைதியாக போய் படுத்துக்கிட்டான். நம்ம ஏன் சண்டை போட்டு கலரணும்? இன்றைக்கி இப்படிலாம் பிசாசு வீட்டுக்குள்ளே நுழையிறது உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லுது? பிலிப்பியர் என்ன சொல்லுது? 4:4 கர்த்தருக்குள் நீ இருந்தையானால் சந்தோஷம் எப்பொழுது இருக்கும். இந்த பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஆண்டவர் ஆற்றலையும் திறனையும் கர்த்தர் நம்மளுக்கு தருவார். உங்களை போல எங்கள் வீட்டுக்காரெல்லாம் மாட்டானா சட்டி கொண்டாலும் மறக்காது பாஸ்டர். கண்டிப்பாக மாறுவார். நான் மாறலை. என் மனைவி ஜபத்தில் கர்த்தர் என்னை மாற்றினார். நான் பயங்கரமான கோவக்காரன். கரடு முரடாக வரும் கோவம், எனக்கு காட்டு முராடித்தனமாக வரும் கோவம். கர்த்தர் என் மனைவி ஜபத்தை கேட்டார், கர்த்தர் மாற்றினார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உங்களுடைய ஜபம் உங்களுடைய கணவரை மாற்றும், உங்களுடைய பிள்ளைகளை மாற்றும், குடும்பத்தை மாற்றும். நீங்கள் காலையில் அதிகாலையில் எழும்பி ஜெபிங்க. ஆண்டவரை எந்த சூழ்நிலையும் துக்கம் எங்கள் வீட்டுக்குள்ளே யார் மூலியமாக வரக்கூடாது. மாமியார் மூலியமாக வரக்கூடாது, நாத்தனார் மூலியமாக வரக்கூடாது, தொழிலாளி மூலியமாக, நண்பர் மூலியமாக, உறவினர் மூலியமாக, பிள்ளைகள் மூலியமாக வரவே கூடாது. இன்றைக்கி ஒரு குடும்பத்தில் என்ன பண்ணுறோம், இப்போ டைம் டேபிள் போட்டு ஜெபிக்கிறாங்க. 3:50 to 4:50, 4:50 to 5:50. இப்படி என்ன பண்ணுது? பெரியவங்களை ஆரம்பித்து சிறு பிள்ளைங்க வரையும் ஜெபிக்கிறாங்க. இப்போ அந்த வீட்டிலலாம் சண்டை நடக்குதா? சண்டை நடக்குதா? சமாதானம், சந்தோஷம். என் பிள்ளைங்க எழுந்து ஜெபிக்குது. ஃபோன் கால் கேட்டாலுமே 3 வயசு பையன் எழுந்து ஜெபிக்கிறான். இப்போ அந்த வீட்டில் என்ன சந்தோஷம்? 8 மணிக்கு வேலை வர 7:30 மணி வரை ஏந்துக்க மாட்டுது. ஆனால் இப்போது 4 மணிக்கு எழுந்து ஜெபிக்குது. எப்படி எழுந்துக்குது? இப்போ இதை பார்த்து யார் சந்தோஷப்படுறா? பெற்றோர்கள். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறான்னு கேள்விப்படும் போது யோவான் 3 யோவான் 4வது வசனம் படிங்க. என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று, என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷம், நான் கேள்விப்படும் போது துக்கம் அல்ல, அதிகமான சந்தோஷம். நான் கேள்விப்படும் போது என்ன கிடைக்குது? என்ன உண்டாகுது? சந்தோஷம் உண்டாகுது. அந்த சந்தோஷம் எப்படி இருக்குது? குறைவா இருக்கா? அதிகமா இருக்கு. அப்ப அதிகமான என்ன பண்ணணும்? பிள்ளைகளுக்காக பெற்றோர் ஜெபிக்கணும், பெற்றோர்களுக்காக
பிள்ளைங்க ஜெபிக்கணும், மருமகளுக்காக மாமியார் ஜெபிக்கணும், மாமியாருக்காக மருமாள் ஜெபிக்கணும். இப்படி ஜெபம் நடக்க 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 உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். கர்த்தர் நமக்கு ஆலோசனை சொல்லிட்டே இருப்பாரு. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனுடைய நாம மகிமுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கி என் பையனை பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது பையன் பார்த்தீங்கன்னா படிப்பில் ரொம்ப டல்லாக இருந்தான். டியூஷன் போடான்னா அவர் வெக்கப்படுறாரு, போக மாட்டேன்றாரு. சரி சொல்லி பார்த்தேன். அது பிறகு நாங்கள் ஜபத்தில் வச்சோம். இந்த ப்ரேயரு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவன் ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 85 மார்க்கு 90 மார்க் வாங்கினு வரான். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கினே இருப்பான். அவனுக்கு வேறு எதுவும் லைக் பண்ண மாட்டான், சோறு மட்டும் இருந்தால் போதும். பழங்கள் எதுவுமே சாப்பிட மாட்டான். சோறே தான் கதி அவனுக்கு. துண்ணுன்னே இருப்பான், உடம்பு பெருத்துக்கினே இருக்கும். ஆனால் எனக்கு உள்ள துக்கம், படிப்பில் ரொம்ப டல்லாக இருக்கிறான்னு. ஆனால் இன்றைக்கி பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் சொல்கிறாங்க பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன? இதை விட வேறு என்னங்க சந்தோஷம் நமக்கு தேவை? ஆமென். நம்ம வாழ போகிறது கொஞ்ச நாளுங்க. இந்த கொஞ்ச நாளில் எதை இழந்துடக்கூடாது? சந்தோஷத்தை இழக்காதீங்க. நானும் என் வீட்டாரும் என்றால் சந்தோஷமாக இருக்கணுங்க. அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாருங்க. கர்த்தரை சேவிக்கிற குடும்பம் எப்படி இருக்கணும்? அடித்தடியில் போட்டுக்கணும், சண்டை கொண்டா போட்டுக்கணும், 4 பேர் வந்து நம்ம புத்திமதி சொல்கிறதுக்கு நான் வந்துக்கவே கூடாதுங்க. நம்ம சந்தோஷத்தை மற்றும் பார்க்கணுங்க. அப்போ தாங்க ரட்சிப்புல வருவான். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அனுபவத்துக்குள்ளே வா. நீ கர்த்தருக்குள்ள ஒரு அனுபவத்துக்குள்ளே வா. நீ கர்த்தருக்குள்ள ஒரு அனுபவத்துக்குள்ளே வந்துட்டேன்னா போதும், உனக்கு எப்போதும் சந்தோஷம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனுடைய நாம மகிமுண்டாகட்டும். உனக்கு சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுக்கணும்னா நீ கர்த்தருக்குள்ளே வந்துரு. முழங்கால் ஜெப போடு. ஆண்டவரே, எங்கள் வீட்டுக்கார் மூலிமா குடும்பத்தில் சமாதானம் கேடு வரக்கூடாது, குழப்பம் வந்துடக்கூடாது, பிள்ளைகள் மூலிமா சண்டை வந்துடக்கூடாது. பிள்ளைங்க மார்க் குறைவாச்சுன்னா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஃபீஸ் கட்டுற அப்பா வந்து என்ன பண்ணுவார்? என்னடி மார்க் கம்மியாகுதுன்னு கேட்பார் பையனை பார்த்து. அவன் சொல்கிறதுக்கு மாறினா உடனே அடிப்பார். இதனால் நம்ம அம்மாவுக்கு ரொம்ப வேதனை வந்துடும், பிள்ளை இப்படி அடிச்சு போடுறான்னு. இதில் என்ன ஒன்று குடும்பத்தில் துக்கம். அப்போ நம்ம ஜபத்தில் வைக்க 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 கர்த்தர் எல்லாவற்றிலும் நம்ம ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5:16. எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். எப்பொழுதும் என்ன பண்ணுவோம்? சந்தோஷமா இருக்கணும். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். புலம்பல் 1:21. நான் தவிக்கிறதை அவர்கள் கேட்டாலும் என்னை தேற்றுவார் ஒருவரும் இல்லை. என் பகைஞர் எல்லாரும் எனக்கு வந்த ஆபத்தை கேட்டு தேவரே அதை செய்தபடியால் சந்தோஷமா இருக்கிறார்கள். நீர் கூறின நாளை வர பண்ணுவீர், அப்பொழுது அவர்களும் என்னை போல் ஆவார்கள். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். இன்னைக்கு அநேகர் நம்மளுக்கு விரோதமாக செஞ்சு நம்மளே துக்கப்படுத்திட்டு அவங்க சந்தோஷப்படுற எத்தனை குடும்பங்கள் இருக்குது. நேற்று முந்தின நாள் ஞாயிற்றுக்கிழமை நான் சிங்கிரிக்கு சாயங்காலம் ஜபத்துக்காக யாருக்குமே தெரியாது. நான் ஒரு 7 மணிக்கு புறப்பட்டேன் சாயங்காலம் கொடுத்து போகலான்னு. போகிற வழியில் எனக்கு ஒரு ஃபோன் வருது. ஒரு பிள்ளை சூசைட் பண்ணுறதுக்காக முயற்சி எடுக்கிறான். போனால் அதுக்கெல்லாம் அவங்க அப்பா அம்மாலாம் வர வச்சுட்டாங்க. போனால் கால் மேலே காலை போட்டுக்கின்னு பரதநாட்டியம் ஆடுறா, டான்ஸ் போடுறா. என்னடா வந்துட்டேன்னு கேட்குறேன். என்னை பார்த்தோன்னையும் சின்ன பொண்ணு தான், 18 வயசு இருக்கும். பரதநாட்டியம் ஆடின்னு தாளம் போடுறா. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவள் சாக போகிறாடுன்றா. பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளை சொந்த பாட்டியே பேத்தி வாழக்கூடாதுன்னு சொல்லி செய்யப்பட்ட மந்திரம் அந்த மகளுக்காக போராடி விடுதலை வாங்கி கொடுக்க தேவன் கிருபை பாராட்டினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி அநேகர் உங்களுக்கு விரோதமாக செஞ்சு உங்களுடைய சந்தோஷத்தை பறி போகணும். கணவன் மனைவியாக சந்தோஷமாக இருக்கக்கூடாது, பிள்ளைகள் பெற்றோர் சந்தோஷமாக இருக்கக்கூடாது, தொழில் நடக்கக்கூடாது, படிக்கக்கூடாது, முன்னேறக்கூடாது, வீடு கட்டக்கூடாது. இப்படி அநேகர் உங்களுக்கு விரோதமாக செய்யலாம். ஆனாலும் கர்த்தர் சொல்ல, நீ எப்பொழுதும் சந்தோஷமாயிரு, என் மேல் நம்பிக்கையாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்துட்டு தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் எப்பொழுதும் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருங்க. கர்த்தர் நம்மளை மாற்றுவார். ஆமென். ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமாய் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. பாருங்க, தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். புசிப்பும் குடிப்பும்
அது உனக்கு என்ன கொடுக்காது? தேவனுடைய ராஜ்யம் சந்தோஷத்தை கொடுக்காது. ஹோட்டலாக போய் சாப்பிட்லாம், டூராக சுற்றலாம், விதவிதமாய் என்ன பண்ணலாம், எல்லாமே குடிக்கலாம், விதவிதமாக சாப்பிட்லாம். ஆனால் அதனால உனக்கு என்ன வராது? சந்தோஷம் வராது. வேதம் சொல்லுது, நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை, புசிப்பும் குடிப்பினால உனக்கு என்ன கிடையாது? சந்தோஷம் கிடையாது. நீதியும் சமாதான பசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷம். ஆமென், அல்லேலூயா. அப்போ சந்தோஷம் உண்டாகணும்னா நமக்குள்ள என்ன இருக்கணும்? நாம் நீதி செய்கிறவர்களாக இருக்கணும், நாம் சமாதானமாக உள்ளவர்களாக இருக்கணும், பசுத்தாவி பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். பசுத்தாவி பெறாதவங்களுக்கு என்ன கிடைக்காது? நிரந்தரமான சந்தோஷமாக இருக்க முடியாது. ஆமென், அல்லேலூயா. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள வந்துட்டா உங்களை பேலன்ஸ் பண்ண வைக்கும். அல்லேலூயா. உங்களை பலப்படுத்தும். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் ஆண்டவருக்காக நீங்கள் வைராக்கியமாக நிற்க முடியும், சோர்ந்து போக மாட்டீங்க, தடுமாற மாட்டீங்க. அதனால தான் சொல்றாரு, பசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக போய் பணத்தை விரயமாக்குவோ கரியாக்குவோ தேவையில்லாததுக்காக பொத்த பையில் போடுவதற்காக அல்ல. பணமே இல்லாமல் இருந்தாலும் சரி, நீ புசிக்காமல் குடிக்காமல் இருந்தாலும் சரி, அபிஷேகம் உனக்குள் இருக்குமானால் கர்த்தர் உன்னை சமாதானத்துக்குள்ள சந்தோஷத்துக்குள்ள கர்த்தர் உன்னை நிரப்புவார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்க தேவனுடைய பிள்ளைகளை, நாம் புசித்திருக்கிறோம், குடித்திருக்கிறோம், வெறித்திருக்கிறோம், பலவிதமான சினிமாக்களை பார்க்குறோம், சுற்றுலாக்களுக்கு போகிறோம். எதுக்காகன்னா கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருக்கலாமே. இல்லை, அது முடிவில் பார்த்தீங்கன்னா துக்கம் தான் இருக்கும். செலவு பண்ணதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா வேதனை தான் இருக்கும். ஆனால் அது உனக்கு என்ன தராது? முடிவில் சந்தோஷத்தை தராது. தேவ சமூகத்தில் உன்னை தாழ்த்தி ஜெபிச்சு பாருங்க. தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் புறா போல உன் மேலே இறங்குவார். ஆவியானவர் உன்னை அவர் பலப்படுத்துவார், உன்னை அவர் திடப்படுத்துவார், உனக்கு சமாதானத்தில் நிரப்புவார், சந்தோஷத்தினால் மகிழ்ந்து களி கூறுவாய். ஆமென். அந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வாஞ்சிங்க. ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்க தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கி அநேகர் புசித்து குடித்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அதனால் நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் என்பதில்லை, அது தவறு. நீங்கள் சாப்பிடுங்க, வேணான்னு சொல்ல, அது உனக்கு சந்தோஷம் கொடுக்கும் என்பது நீ அதுக்காக செலவு பண்ணாத, அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. சந்தோஷம் கர்த்தருக்குள் வந்தால் தான் உனக்கு சந்தோஷம். அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும். கர்த்தருக்குள் வந்துட்டு பிறகு அதுக்கடுத்து என்ன பண்ணணும்? அபிஷேகத்தை, பசுத்தாவை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருக்குள் வராமல் நீ அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நீ கர்த்தருக்குள் வந்தால் தான் நீ என்ன பெற முடியும்? அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவர்கள் மாத்திரம் தான் என்ன கிடைக்கும்? தேவ சந்தோஷமும் சமாதானமும் உங்களோடு நிறைவாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தர் நம்மளோடு பேசியிருக்கிறார். இந்த வார்த்தை கொண்டு கர்த்தர் நம்மளை நடத்துவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். எல்லாரும் எளிமை நிற்கலாமே.